अस्मद्गुरुभ्यो नमः। हरिः ओम्। वषट्ते विष्णुभास आकृणोमि तन्मे जुषस्व शिपिविष्ट हव्यम्। वर्धन्तु त्वा सुष्ठुतयो गिरो मे यूयं पात स्वस्तिभिः सदा नः। हरिः ओम्। श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि। उपवीतिनमूर्ध्वपुण्ड्रवन्तम् त्रिजगत्पुण्यफलं त्रिदण्डहस्तम् शरणागतसार्थवाहमीडे शिखया शेखरिणं पतिं यतीनां तस्मै रामानुजार्याय नमः परमयोगिने यश्रुतिस्मृतिसूत्राणाम् अन्तर्ज्वरमशीशमत् सम्यङ्न्याय कलापेन महता वहरतेन च उपबृंहितवेदाय नमो व्यासाय विष्णवे। तत्त्वेन यश्चिदचिदीश्वर तत्स्वभावभोगापवर्गतदुपाय गतिरुदाराः सन्दर्शयन्निरमिमीतपुराणरत्नम् तस्मै नमो मुनिवराय पराशराय। सर्वेभ्यः 13வது அத்தியாயம். கொஞ்சம் கொஞ்சமா அவர் யாகாதிகளினுடைய ஸ்ராத்தாதிகளினுடைய முக்கியத்துவத்தை சொல்ல போறார். ஒரு கர்த்தவியாம்சத்துல இவனுக்கு கிரகஸ்தனுக்கு இருக்கக்கூடியவாளை பரிபாலிக்கணும். பிரம்மச்சாரிய அவன்தான் காப்பாத்தணும். அவன்தான் பிக்ஷை போட்டு பிரம்மச்சாரியையும் அதே மாதிரி ஒரு சன்னியாசியையும் காப்பாற்ற வேண்டியவன். ஆனால் அவன் தன்னுடையதான பித்ருக்கள் தன்னுடைய முன்னோர்களையும் அவன் காப்பாற்றணும். ஸ்ராத்தாதிகளை சரியா பண்ணணும், தர்ப்பணாதிகளை சரியா பண்ணணுங்கிற காரணத்தினால இப்ப கொஞ்சம் கொஞ்சமா அவனுடைய இதர கிருத்தியமா இருக்கக்கூடிய அந்த பித்ருக்களினுடைய ஸ்ராத்தாதிகளை பண்றதனுடைய பிரகாரத்தை பத்தி சொல்ல போறார். त्रयोदशोऽध्यायः तृतीयांशे और्वः सचेलस्य पितुस्नानं जाते पुत्रे विधीयते जातकर्म तथा कुर्यात् श्राद्धमभ्युदयं च यत् सचेलस्य पितुस्नानं जाते पुत्रे विधीयते. குழந்தை பிறந்தது அப்படின்னா அவன் சச்சேல ஸ்நானம் ஆச்சரியத்து. சில இடங்கள்ல நாம சாதாரணமா தீர்த்தம் ஆடுறச்சே ஸ்நானஷாட்டி, ஷாட்டினா வஸ்திரம்னு அர்த்தம். ஸ்நானஷாட்டி அப்படின்னா ஸ்நானத்துக்கான வஸ்திரம் அப்படிங்கிறது. அப்போ ஸ்நானத்துக்கான வஸ்திரம்னு தனியா ஒண்ண வச்சுக்கிறது. கட்டிண்ட வேஷ்டியோட குளிக்கிறதுங்கிறது கூடாது. அப்படி கட்டிண்ட வேஷ்டியோட குளிக்கிறதுங்கிறதுக்கு சில காலங்கள் உண்டு. சச்சேல ஸ்நானம் ஆச்சரே, இந்த மாதிரி சச்சேல ஸ்நானத்தை பண்ணணும் அப்படிங்கிறது. எப்போன்னா புத்திரன் பிறந்தான் அப்படின்னு கேட்ட உடனே, என்னைக்கா இருந்தாலும் அதை கேட்ட உடனே சச்சேல ஸ்நானம் பண்ணணும் அப்படிங்கிறது. இன்னும் சில பேர்லாம் இன்னும் கொஞ்சம் கூட சொல்லியிருக்கா அந்த ஸ்லோகம் சச்சேல ஸ்நானமாச்சரேத்துன்னு 4வது பாதம். அதுக்கு முன்னாடி யாரோ இதராள அதாவது யஜ்ஞோபவீத முதலியவற்றை கொள்ளாததான சன்னியாசிகளை பார்க்க நேரிட்டதுன்னா சச்சேல ஸ்நானம் பண்ணணும். அந்த மாதிரி அந்த ஸ்லோகத்தினுடைய மற்ற பாதங்கள் போகிறது. இப்போ சச்சேல ஸ்நானம்ங்கிறது இந்த இடத்துல மகிழ்ச்சியினால, அதுவும் எப்படி சொல்லியிருக்கு அப்படின்னா கிருஷ்ணகேஷி அப்படின்னு, கிருஷ்ணகேசன் அப்படின்னா அவனுடைய தலை வெளுப்பா கருப்பா இருக்கிற பொழுதே அவனுக்கு குழந்தை பிறந்து அவன் சச்சேல ஸ்நானம். இன்னும் சொல்ல என்ன சொல்லுவார்னா, அவன் அந்த கிராமத்து கிணறுகள் இருக்கு பாருங்க, அந்த கிணறுகள்ல மேலேந்து குழந்தைகள்லாம் விளையாடுறதுக்காக குதிப்பா, நீச்சல் எல்லாம் தெரிஞ்சவா.
அந்த மாதிரி அவன் குதிக்கணுமா. அவளுக்கெல்லாம் கிராமத்துல நிச்சயமா நீச்சல் தெரிஞ்சிருக்குங்கிறதுல கட்டின்ற வேஷ்டியோட அவன் அப்படியே குளிப்பான், குதிக்கணுமா. அப்படி குதிச்சு அந்த ஜலம் எவ்வளவு தூரத்துக்கு மேல தெளிக்கிறதோ, அதாவது ஜலத்துல கீழே விழுந்தான்னாக்கா மேல ஜலம் தெளிக்குமோ இல்லையோ, மேல வருமோ இல்லையோ, எவ்வளவு தூரத்துக்கு அந்த ஜலம் மேல வர்றதோ, அதாவது அதனுடைய திவலைகள் எவ்வளவு தூரத்துக்கு மேல கிளம்புறதோ இவன் குதிச்ச குதிப்புனால அவ்வளவு தூரத்துக்கு அவனுடையதான பித்ருக்கள் எல்லாம் சந்தோஷப்படுவார்கள் அப்படின்னு சொல்லி. அதனால சச்சேல ஸ்நானம் சச்சேலஸ்ய பிது ஸ்நானம் ஜாத்தே புத்திரே விதீயதே ஜாத கர்ம ததா குர்யாத் ஸ்ராத்தம் அபியுதயம் சயத். ஜாத கர்மாவை பண்ணணும். ஜாத கர்மாவை பண்ணணும்னு நாம இப்ப அதெல்லாம் ஜாத கர்மா நாமகரணம்ங்கிறதோட சேர்த்து பண்றோம் புண்ணியாகவச்சன தன்னிக்கு. அதனால ஜாத கர்ம ததா குர்யாத் ஸ்ராத்தம் அபியுதயம் சயத். உடனே நம்மளுடையதான பித்ருக்கள் தான் வந்து பிறந்திருக்காள் அப்படிங்கிற காரணத்தினால அவளுக்கு பித்ருக்களுக்காக ஒரு அபியுதய ஸ்ராத்தம் அப்படிங்கிறது பண்ணுறது. யுக்மான் தேவாம்ச்ச பித்ரியாம்ச்ச சம்யக் சவ்யக்ரமாத்விஜான் பூஜயேத் போஜயேத் சைவ தன்மனா நான்யமானசா. யுக்மான் தேவாம்ச்ச பித்ரியாம்ச்ச பிராமணர்களை போஜனம் பண்ணி வைக்கணும். தேவதைகளினுடைய இடத்துல 2 பேர், 2 4 அந்த மாதிரி. யுக்மம் அப்படின்னா இரட்டைப்படை எண்ணிக்கையில தேவதைகளையும் பித்ருக்களையும் சவ்யக்கிரமம் அப்படின்னா இடது பக்கத்துல இருந்து போகிறது, அதாவது பிரதட்சிண கிரமத்துலன்னு அர்த்தம். பிரதட்சிணம் பண்றோம் அப்படின்னா என்ன அர்த்தம்? முதல்ல நம்மளுடைய இடது பக்கத்துல இருந்து சுத்தணும், அப்பதானே நம்மளுடைய இடது பக்கத்துல இருந்து அப்படி சுத்திட்டு வரோமோ இல்லையோ. அதனால சவ்யக்கிரமாத்விஜான் பூஜயேத் போஜயேத் சைவ தன்மனான்யமானசா. அவர்களை பூஜித்து போஜனம் பண்ணி வைக்க வேண்டும், வேற எதிலேயும் மனசை செலுத்தாதவனாய். தத்யக்ஷதை சபதரைஹி பிராங்முகோதங்முகோபி வா தேவதீர்ச்சேன வை பிண்டான் தத்யாத் காஹயேன வா நிருபா. தத்யாத் காயேனவா நிருப அப்படின்னு காரியேனவான்னு தெரியல, ஒரே ஒரு க்ஷணம். தத்யக்ஷதை சபதரைஹி பிராங்முகோதங்முகோபி வா. பிராங்முகா கிழக்கு பக்கமாகவோ அல்லது பிண்டான் தத்யாத் காயேனவா நிருபன் தான் இருக்கு. தத்யக்ஷதை சபதரைஹி பிராங்முகோதங்முகோபி வா. ததி அக்ஷதைகள், பதரி பழம். பதரி பழம்னாக்க நம்ம இளந்தம்பழம் சொல்றது. இந்த மாதிரியான பழங்களை கொண்டு, இந்த வஸ்துக்களை கொண்டு கிழக்கு பக்கத்தை பார்த்துண்டோ அல்லது வடக்கு பக்கத்தை நோக்கி கொண்டோ தேவதீர்ச்சேன வை பிண்டான் தத்யாத் காயேனவா நிருபா. தேவதீர்த்தத்தினால பிண்டங்களை கொடுக்கணும். தேவதீர்ச்சேனவா பிண்டான் தத்யாத் காயேனவா நிருபா. அல்லது தேவதீர்த்தத்தினால கொடுக்கணும், அல்லது காயேனங்கிறதுக்கு பிராஜாபத்தியன அப்படின்னு இருக்கு. பிராஜாபத்தி, அதாவது தேவதீர்த்தத்தினாலன்னா இப்படி கொடுக்கணும், பித்திருக்களுக்குன்னா இப்படி கொடுக்கணுமோ இல்லையோ, அப்படி தேவதீர்த்தத்தினால கொடுக்கணும். இல்லையானா பிராஜாபத்தியேனங்கிறது தான் காயேனன்னு காண்பிச்சிருக்கா வியாக்கியானத்துல. காயேன பிராஜாபத்தியேன அப்படின்னு சாதாரண தேவதீர்த்தத்துல கொடுக்கலாம் போல இருக்கு. நாந்தி முக பித்ருகணஸ்தேன ஸ்ராத்தேன பார்த்திவ பிரியதே தத்து கர்த்தவ்யம் புருஷை சர்வ விருத்திஷு. நம்ம ஆத்துக்கு ஏற்பட்ட எல்லா விருத்தி காலங்களிலேயும், ஒரு குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னா அந்த வம்சம் வளர்றதோ இல்லையோ, அதனால அதுக்கு விருத்தின்னு பெயர். இப்படி எல்லா விருத்தி காலங்களிலேயும் நாந்தி தேவதைகள், நாந்தி முகமான பித்ருக்களை, நாந்தி அப்படின்னா நந்தந்தி அனேன இதி,
இதனாலே நாந்தியின் மூலமா எல்லா பிதர்களும் மகிழ்கிறார்கள் இதை பண்ணா அப்படிங்கிறதுனால இந்த நாந்தி முக பிதிருகணஸ்தேன ஸ்ராத்தேன பார்ச்சிவா, அந்த ஸ்ராத்தத்தினாலே நாந்தி தேவதைகள் எல்லாம், நாந்தி பிதர்கள் எல்லாம் மகிழ்கிறார்கள். அதனால அது அவசியமா பண்ணப்பட வேண்டும். எப்போ சர்வ விருத்திஷு, எல்லா விருத்தி காலங்களிலேயும் உபநயனாதிகள் அதெல்லாம் கூட அவாவாளினுடைய நாந்தி பிதர்களுக்கு ஸ்ராத்தம் பண்றது அது சந்தோஷகரமானது, வளர்ச்சிக்காக பண்ணறது. கன்யா புத்திர விவாகேஷு பிரவேசேஷு ச வேஷ்மனாஹ நாம கர்மணி பாலானாம் சூடா கர்மாதிகே ததா சீமந்தோன்னயனே சைவ புத்திராதிமுக தர்ஷனே நாந்தி முகம் பிதிருகணம் பூஜையே பிரயத்தோ கிருஹி. எந்த விருத்திகள்லே பண்ணணும்னார் அவரே ஒரு வரிசையா காண்பிக்கிறார். எந்த கர்மாக்கள்ல எந்தெந்த வேலைகள் எல்லாம். கன்யா புத்திர விவாகேஷு, பசங்களினுடைய கல்யாணத்துல, வேஷ்மனா பிரவேசேஷு, வேஷ்மன வீட்டு அதாவது கிரக பிரவேசத்தின் பொழுதும், நாம கர்மணி புண்ணியாக கர்மால, பாலானாம் சூடா கர்மாதிகே குழந்தைகளுக்கு சௌளம் பண்ணறது, குடிவி வைக்கிறதான கல்யாணம். சீமந்தோன்னயனே சைவ, சீமந்தோன்னயனம் கர்ப்பிணியா இருக்கிற பொழுது பண்றது. புத்திராதிமுக தர்ஷனே, முதல்ல குழந்தையனுடைய முகத்தை பாக்குறோம் அப்படிங்கிற பொழுது. நாந்தி முகம் பிதிருகணம் பூஜையே பிரயத்தோ கிருஹி, அத நாந்திகதமானதான பிதர்களை சந்தோஷத்தோட அவசியமாக பண்ண வேண்டும். இந்த ஸ்ராத்தத்துக்கு அபியுதய ஸ்ராத்தம்னு பெயர். நாம இறந்து போய் பண்றதுங்கிறது துக்கத்துல பண்ணறது, அவ போயிட்டாளேங்கிறது. இந்த ஸ்ராத்தமும் ஸ்ரத்தையா பண்ணணும், ஆனா மகிழ்ச்சியில பண்ணறது, நம்மளுடைய எழுச்சி வளர்ச்சியில பண்ணறது. அதனால இதுக்கு அபியுதய ஸ்ராத்தம் அப்படின்னு பெயர். அதனால நாந்தி முகம் பிதிருகணம் பூஜையே பிரயத்தோ கிருஹி பித்ரு பூஜா கிரம ப்ரோக்தோ விருத்தாவேஷ சமாசதாஹ ஸ்ரூயதாமவனீபால பிரேத கர்ம கிரியா விதி. பித்ரு பூஜா கிரம ப்ரோக்தோ விருத்தாவேஷ சமாசதாஹ, இப்படி ரொம்ப சுருக்கமா நம்ம ஆத்துக்கு விருத்தி ஏற்பட்ட வேளையில பித்ரு பூஜைய பண்ணணும்னு சொன்னேன். அத சங்கிரகமா இப்போ ஸ்ரூயதாம் அவனீபால பிரேத கர்ம கிரியா விதி, பிரேத கர்மாவை பற்றி சொல்றேன் கேட்டுக்கொள்ள அரசே அப்படின்னார். பித்ருக்களை பத்தி பேசி அது விருத்திகதமான பித்ருக்கள்னு சொல்லி இப்போ பிரேத கர்மால ஒருத்தர் போன பிறகு பண்ண வேண்டிய கர்மாக்களை பற்றி சொல்றேன் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். பிரேத தேகம் சுபை ஸ்நானை ஸ்நாபிதம் ஸ்ரக்விபூஷிதம் தக்த்வா கிராமாத் பஹிஸ்நாத்வா சசேலா சலிலாஷயே யத்ர யத்ர ஸ்திதாயைஹி தத் அமுகாயேதி வாதினாஹ தக்ஷிணாபிமுகா தத்யுஹு பாந்தவா சலிலாஞ்சலிம். ஒருத்தர் மரணிச்சுட்டார் அப்படின்னா அதுக்கு மந்திரங்கள் புரஸ்பரமா இருக்கு. ஆனா மந்திரங்கள் எல்லாம் இங்க சொல்லாம என்ன பண்ணணும் அப்படின்னா, பிரேத தேகம் சுபை ஸ்நானை, இறந்து விட்டதான சரீரத்தை அந்த சுப ஸ்நானங்களால, சுபஸ்நானம்னா அந்த இறந்து போன வேளையில பண்ண வேண்டியதான ஸ்நானம். அதுக்கப்புறமா ஏன்னா அது அக்னியில தேவதைகளுக்கு நாம ஹவிசா கொடுக்கிறோம். அந்த காரணத்தினால அது சுத்தமானதா இருக்கணும் அப்படிங்கிற காரணத்தினால அதுக்கு ஸ்நானம் பண்றான், பையன் பண்ணி வைக்கிறான். பையன் பண்ணி பெரியவாள் தான் சின்னவாளுக்கு திருமணம் எடுவா. சின்னவா பெரியவாளுக்கு சாதாரணமா இடக்கூடாது. ஏன்னா அன்னைக்கு சின்னவனான பையன் அப்பாவுக்கு அல்லது அப்பாவா இருந்தாருன்னா அப்பா அல்லது யாரோ அவளுக்கு அந்த கர்மாவை பண்றவன் எட்டு விடுவான். அந்த காரணத்தை திருமணம் எட்டு விடுறதுங்கிறது பெரியவா சின்னவாளுக்கு பண்ணலாமே தவிர சாதாரணமா சின்னவா பெரியவாளுக்கு பண்ணக்கூடாது. அதெல்லாம் அச்சோன்யமா இருக்கும் அப்படிங்கிறதுனால. அதனால அங்க ஒரு ஸ்நானம் விகிதம். அந்த ஸ்நானத்துக்கு தீர்த்தத்தை எடுத்துட்டு வருவா. முதல்ல எல்லாம் ஜலம் எடுக்க போயிருக்கா அப்படின்னு சொல்லுவா.
ஜலம் எடுத்துட்டு வர்றது எதுக்குடான்னா அந்த ஸ்நானத்தை, அதுக்கு ஆச்சாரம் தேசாச்சாரங்கள் எல்லாம் உண்டு. தெற்கு பக்கத்துல இருக்கிறவாள்லாம் அந்த ஜலத்தை எடுத்துன்னு வர்றதுக்கு பொண்ணும் போகணும் அப்படின்னுவா. பொண்ணு போறது இல்ல, பிள்ளை போவான் அப்படிங்கறதெல்லாம் தேசாச்சாரங்கள். அதனால பிரேத தேகம் சுபை ஸ்நானைஹி ஸ்நாபிதம் ஸ்ரக்விபூஷிதம், அது அக்னியில சம்ஸ்காரம் பண்றோம், அது தேவதைகளுக்கு உத்தேசியமா கொடுக்கணும், அது சுத்தமானதா இருக்கணும் அப்படிங்கறதுனால தீர்த்தா மாட்டி திருமணம் 8-12 திருமணையும் 8 விட்டு அதே மாதிரி ஸ்ரக்விபூஷிதம் மாலைகள் அதெல்லாம் சாத்தி தக்த்வா கிராமாத் பஹிஹி கிராமத்துக்கு வெளியில அதை எரிக்கிறது. தக்த்வா ஸ்நாத்வா சச்சேலா சலிலாஷய அந்த சச்சேலமா அந்த இதுல குளித்து விட்டு சலிலாஷயே அன்னைக்கெல்லாம் நதியிலேயோ குளத்திலேயோ தான் குளிக்கணும், அதனால சலிலாஷயேன்னு காண்பிச்சிருக்கிற இந்த ஷவரை திறந்து விட்டு அப்படிங்கறதெல்லாம் இல்லாமல் அப்படின்னு. ஆனா வேற வழி இல்லைன்னா என்ன பண்ணுறதுங்கிறது வேற, அதுக்கு வழிய பண்ணிக்கணுங்கிறது தான் இங்க காண்பிக்கிறார். இன்னும் காலம் எப்படியோ ஓடிட்டு ஏதோ பண்ணிட்டு இருக்காளேன்னு இருக்கு. சலிலாஷயே யத்ர தத்ர ஸ்திதாயை தத் அமுகாயே திவாதினாஹ, இந்த இவருக்கு இந்த கோத்திரத்தை சார்ந்த இந்த இடத்துல இருக்கக்கூடிய இவருக்கு 10 நாள் பண்ணும் பொழுது அது அந்த பிரேதத்துக்குன்னு சொல்லி பண்ணறது. 11வது நாள் பிரேதத்துக்குன்னு சொல்லி ஏகோத்திஷ்டம் ஏகஸ்மை அவனுக்கு ஒருத்தனுக்கே அப்படிங்கிறது. அதுக்கு அடுத்தது 12வது நாள் அன்னைக்குதான் நாம வருஷாந்தரம் பண்ண வேண்டியதான காரியங்களை பண்ணணும். அந்த சபீண்டீகரணம் அப்படிங்கிறது அதனாலலாம் அது வருஷம் கழிச்சுதான் பண்றது. ஆனா வருஷம் கழிக்கிறதுக்குள்ள அந்த கர்த்தாவே போயிட்டான்னா அந்த கர்மா பாதியில நின்று போய் அவனை பித்ருகோஷ்டியில சேர்க்க முடியாமல் போயிடுறதுல நிறைய பிரச்சனைகள் இருக்குங்கிறதுனால பெரியவாள்லாம் ரொம்ப நாளான்னா பல 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 தலைமுறைகளா நம்ம பெரியவாழ்லாமே அதுல இருக்கக்கூடிய கஷ்டங்களை பார்த்து 11 நாள் அவசியமா கர்மாக்களை பண்ணி 12வது நாள் அவனை பித்ருவா சேர்க்கக்கூடிய சபிண்டீகரணம் அப்படிங்கிறத பண்றாள். அதுதான் அமுகா ஏதிவாதினாஹா, அவனுடையதான பிள்ளைகள், அவனுடைய தம்பிகள், அவனுடையதான இன்னும் யார் யாரெல்லாம் தம்பி பிள்ளைகள் அண்ணா பிள்ளைகள், அவனுக்கு யார் யாரெல்லாம் ஞாதிகள் தாயாதிகள் உண்டோ அவ எல்லாரும் இவனுக்கு இந்த கோத்திரத்தை சார்ந்ததான இன்னைக்கு இதுவா இருக்கக்கூடிய இவனுக்குன்னு சொல்லி தெற்கு பக்கம் பார்த்துண்டு அவோ பித்ரு தீர்த்தத்தினால தசாசன்னிக்கு இது பண்ணுவா. ஞாதிகள் எல்லாம் தர்ப்பணம் பண்ணணும். தட்சிணாபிமுகா தத்யுஹு பாந்தவாஹ சலிலாஞ்சலிம் பிரவிஷ்டாஸ்ச சமம் கோபிஹி கிராமம் நக்ஷத்ர தர்ஷனே கடகர்ம ததः குர்யுஹு பூமௌ பிரஸ்தரஷ இனஹா. இதெல்லாம் ஏதோ அந்த அவளினுடைய தேசத்து ஆச்சாரங்கள் அதை காண்பிக்கிறார். அப்படி அவனுக்கு 10 நாள் காரியத்தை பண்ணி பிரவிஷ்ட சமம் கோபிஹி 11வது நாள் தங்களுடைய மாடுகளோட கூட கிராமத்துக்கு நுழைந்து கிராமம் நக்ஷத்ர தர்ஷனே கடகர்ம சவ சம்பந்தம் ஆசௌச்ச கிருத்தியம், அதுக்கு பெயரா கடகர்மா, சவத்துக்கு பண்ண வேண்டியதான கர்மாக்கள். பிரவிஷ்டாச்ச கோபிர் கிராமம் நக்ஷத்ர தர்ஷனே கடகர்ம ததः குர்யு. கடகர்மா அப்படின்னா சவ சம்பந்தம் ஆசௌச்ச கிருத்தியம், சவத்திற்கு தொடர்புடையதான அந்த தீட்டுல பண்ண கர்மாக்கள். அதை குர்யுஹு பூமௌ பிரஸ்தரஷாயினாஹா, அதுல படுத்துக்கிறது எல்லாம் நல்லா வசதியாலாம் படுத்துக்க கூடாதான். அதனால பூமியில கல்ல கட்டாந்தரையில இல்லையானா வெறும் புல்ல போட்டுண்டு படுத்துண்டு நல்லா குளிர் இதுல கட்டில் கிட்டில் எல்லாம் படுத்துக்காமன்னு அர்த்தம். தன்னுடைய அப்பா போயிருக்கிறதான துக்கத்தினால அப்பாவோ அம்மாவோ
தட்சிணாபிமுகா தத்யுஹு பாந்தவாம் சலிலாஞ்சலிம் பிரவிஷ்டாச்ச சமம் கோபிர் கிராமம் நக்ஷத்திர தர்ஷனே. நட்சத்திர தரிசனம்னா சாயங்கால வேளையிலன்னு அர்த்தம். அல்லது சில வியாக்கியானத்துல கோ பிரவேச காலே, கோக்கள் எல்லாம் அப்படி திரும்பி வரக்கூடியதான கோதூலி லக்னம்னு சொல்லக்கூடிய சாயங்காலம் 5 மணி 5:30 மணி வாக்குல அப்படியா. பிரவிஷ்ட தாத்தவ்யோனு தினம் பிண்டா பிரேதாய புவி பார்த்திவ. அப்படி அந்த கிராமத்துல அந்த இதை எரித்து விட்டு ஆத்துக்கு வந்த பிறகு ஒவ்வொரு நாளும் அவனுக்கு அனுதினம் பிண்டா பிரேதாய புவி பார்த்திவ, அந்த பிரேதத்துக்கு தீர்த்தம் சேர்க்கணும். அதுக்குதான் ஒரு சொம்பு ஒரு வெள்ளை துணியும் எடுத்துன்னு போயிருப்பா. அது ரொம்ப முக்கியமானது. அந்த கல்லு ஊனருது அப்படின்னு ஒரு சின்ன கல்லு, அந்த கல்லுல இறந்து போனவரை ஆவாகனம் பண்ணி அவர் இருக்கார், அவர் பிரேத்தமா இருக்கார் அப்படின்னு. அதனாலதான் அந்த ஆத்துக்கு தீட்டு அந்த கல்லு ஊனி ஏதாவது பிரேத்தமே இருக்கிறதா கணக்கு. பிரேத்தத்தை எடுத்துன்னு போய் எரிச்சாச்சு. ஆனா இன்னைக்கு கல்லு ஊனி இருக்கும். அந்த கல்லு யாரு அப்படின்னா போனவர் யாரோ அவர் தான். அதுக்கு கார்த்தால சாயங்கால 2 வேளையும் அது பையங்கள் இது பண்ணுவா. அதுக்கு கார்த்தால வேளையில பண்றச்சே அது 2 விஷயம் இருக்கு. அதெல்லாம் ரொம்ப அதிகமாகவும் தெரிஞ்சுக்க வேண்டியதான அவசியம் இல்லை. அதெல்லாம் பசங்கள் பண்ணுவா. அது தீர்த்தம் சேர்க்கறது, தர்ப்பணம் பண்றதுங்கிறது அதெல்லாம் பண்ணணும்ன்றார். தாத்தவ்யோனு தினம் பிண்ட பிரேதாய புவி பார்த்திவ. அதுக்கு ஒரு பிண்டம் அங்க உள்ளுக்குள்ள ஏதோ ஒரு தலிகையை பண்ணி அது நல்லா வேகாததா ஏதோ ஒண்ணு பண்ணி அதை கொடுப்பா. பிரேதாய புவி பார்த்திவ திவாச்ச பக்தம் போக்தவ்யம் அமாம்சம் மனுஜர்ஷப. பகல் வேளையில இவன் சாதம் சாப்பிடலாம். அபக்தம் திவாச்ச பக்தம், பக்தம்னா சாப்பாடுன்னு அர்த்தம். பகல் வேளையில சாப்பிடணும். அமாம்சம், ஆனால் இந்த அப்பாவுக்கோ அம்மாவுக்கோ கிருத்தியம் பண்ணிட்டு இருக்கான், அதனால மாம்ச பக்ஷணங்களை சாப்பிடக்கூடாது. அதுல அப்பா போயிட்டார் அப்படின்னாக்க பகல் வேளையில தான் சாப்பிடணும், ராத்திரி வேளையில சாப்பிடக்கூடாதுன்னு இருக்கிற காரணத்தினால நாம சாப்பிடக்கூடாதுன்னா உடனே நாம என்ன வச்சுட்டோம், அது ஒரு போது அப்படின்னாக்க ஒரு போதுதான் சாப்பிடணும்னு அர்த்தம். நாம ஒரு பொழுதுதான் சாப்பிடணும்னு வச்சுன்னு இன்னொரு போது நாம இதெல்லாம் பலகாரங்களை சாப்பிடுறோம். அதனால அப்படி கூடாதான். திவாச்ச பக்தம் போக்தவ்யம் அமாம்சம் மனுஜர்ஷப தினானிதானி சேச்சாதः கர்த்தவ்யம் விப்ரபோஜனம். அந்த நாட்கள்ல விப்ராளுக்கு போஜனம் போடணும். ஆனா எந்த விப்ரனும் தீட்டாத்துக்கு வந்து சாப்பிட மாட்டா. அதனாலதான் இச்சாத்தான்னு காண்பிச்சிருக்கார். அவளினுடையதான விருப்பத்திற்கு சேர சாப்பிடணும். விப்ரபோஜனம் பிரேதாயாந்தி ததா திருப்திம் பந்துவர்கேண புஞ்சதா. இப்படி பண்ணால் பிரேத்தங்கள் எல்லாம் பந்துவர்கேண புஞ்சதா, பந்துக்களோட அவன் சாப்பிடக்கூடியவனின் மூலமாய் சந்தோஷம் அடைகிறார்கள். பந்துக்களை எல்லாம் விட்டு கொடுக்காம இருந்து வந்து அப்படிங்கறதெல்லாம் அதுல தீட்டெல்லாம் இருக்கும். ஆத்துக்கு தீட்டு இருக்கு அப்படிங்கறதால நிறைய கேள்விகள் எல்லாம், நடைமுறை சிக்கல்கள்லாம் நிறைய உண்டு. இவனுக்கு 10 நாள் தீட்டு, ஆத்துல கல் ஊனி இருக்கு, அது 10 நாள் அந்த ஆத்துக்கும் தீட்டு இருக்கு. அந்த ஆத்துக்குள்ள யாருமே வரமாட்டா, ஏன்னா கல் ஊனி இருக்கிற காரணத்தினால, கல்லுங்கிறது பித்திருக்களே அங்க இருக்கிற காரணத்தினால. அதனால தீட்டுக்காரால் அந்த 10 நாள் தீட்டு. அந்த அந்த காலத்துல 7-8 பிள்ளைகளே இருப்பா. 3 நாளைக்கு பொண்ணுகள் இருந்தாங்க, அவளுக்கு 3 நாள் தீட்டு. 3 நாள் தீட்டு முடிஞ்சிடுச்சுன்னா அவ இங்க ஆத்துக்குள்ளே நுழைய முடியாது, தீட்டாயிடும். அதனால அவ பக்கத்துல கிராமமா இருக்கிற காரணத்தினால தீட்டு இல்லாத இன்னொரு ஆத்துல அவ இருப்பா. தீட்டு இல்லாதவாளுக்கெல்லாம் அவ தலிகை பண்ணி போடலாம். அது மாதிரி நிறைய நடைமுறை சிக்கல்கள் எல்லாம் இருக்கு. அதனால் எல்லாரையும் சேர்த்து வைத்து கொண்டு இந்த காரியங்களை பண்ணும் பொழுது பந்துக்களோட அந்த பிரேத்தம் திருப்தியாகின்றது. அப்புறம் அதுல ஒவ்வொரு நாள் பிரதமே திருத்தீயேச்ச சப்தமே நவமே ததா வஸ்திரத்யாக பகிஸ்நானே கிருத்வா தத்யாத் திலோதகம். இதெல்லாம் ஆச்சார பேதங்கள் இருக்கு. முதல் இங்க கொடுத்திருக்கிறது அந்த பக்கத்துல ஏதோ பண்ணிட்டு இருக்கிற ஆச்சாரம் 1, 3, 5, 1, 3, 7, 9 நாட்கள்ல பிரதமே திருத்தீயே ச சப்தமே நவமே ததா
வஸ்திரத்யாக பகிஸ்நானே, வஸ்திரத்யாகம் பகிஸ்நானம், வெளியில தீர்த்தம் ஆடுறது, அந்த வஸ்திரத்தை விடுறது, இதெல்லாம் தேசாச்சாரம் இருக்கிறது. அவர் ஒரு ஆச்சாரத்தை சொல்றாரு ஒருவர். நம்ம இதுல எல்லாம் நித்தியமா தர்ப்பணம் பண்றதுன்னு வச்சோம். முதல் நாள் ஒரு தர்ப்பணம், 2வது நாள் அதே மாதிரி 3 தர்ப்பணம் அப்படிங்கிற கணக்கெல்லாம் இருக்கு. அந்த முதல்ல சின்ன பையன் பண்ணணும் அப்படிங்கறதெல்லாம். அதுக்கு ஜலத்துக்கு பக்கத்துல ஜலாசயத்துல ஒரு கல் ஊனணும், இன்னொரு இடத்துல ஊனணும், அது ஒண்ணு கணத்தங்கர பக்கத்துல, இன்னொன்னு வாசல் பக்கத்துலயோ எங்க இடம் இருக்கோ அங்க பண்ணுவா. இதெல்லாம் அந்த மாதிரி வஸ்திரத்யாக பகிஸ்நானே கிருத்வா தத்யா திலோதகம், இதுகளெல்லாம் பண்ணி திலோதகத்தை கொடுக்கணும் அப்படின்னு இருக்கு. சதுர்த்தே நீ சகர்த்தவ்யம் தஸ்யாஸ்தி சயனம் நிருப, 4வது நாள் அவன் எரிக்கப்பட்டவனினுடையதான எலும்புகளினுடைய அஸ்தி சயனம் அப்படிங்கிறது. நாம அதெல்லாம் 2வது நாளே பண்றோம். அதனால இந்த பேதங்கள் எல்லாம் இருக்கு. 4வது நாள் பண்ணணும். அந்த காலத்துல ஒரு கிராமம், அந்த கிராமத்துல நீ போனான்னா 4 நாளுக்கு ஒன்னும் பிரச்சனை, யாரும் போயிருக்க மாட்டா அப்படிங்கறதுனால ஒரே ஒரு குக்கிராமமா இருக்கும், ஒரே ஒரு ஸ்மசானம் இருக்கும். அதனால அங்க நிறைய மரணங்கள் எல்லாம் இருக்காது அப்படின்ட்டு. அதனால 4 நாள் வரைக்கும் அவனுடைய அஸ்தி அங்கேயே கூட இருக்கலாம். ஆனா இப்ப அப்படியா இருக்கு? இப்ப கிராமத்துல நிறைய மனுஷாள் இருக்காளா இருக்கும், அல்லது நகரத்துல கேட்கவே வேண்டாம். அதனால உடனே அடுத்த நாளே பண்றது அஸ்தி சயனம் அப்படிங்கறத நாம பண்றோம். அஸ்திகளை அஸ்தினா எலும்பு, அதை எடுத்துக்கிறது, அதுக்கப்புறமா கரைக்கிறதுங்கிறது இருக்கு. இப்பெல்லாம் எலக்ட்ரிக்ல வந்து எடுத்துங்கிறா, அது உள்ள போட்டா உடனே கொடுத்து விடுறான் அப்படின்னு என்னமோ நடக்கிறது. சதுர்த்தேன் கர்த்தவ்யம் தஸ்யாஸ்தி சயனம் நிருப ததூர்த்வமங்க சம்ஸ்பர்ஷா சபிண்டானாம் அபீஷ்யதே, ததூர்த்வமங்க சம்ஸ்பர்ஷா, அதற்கு மேல ததூர்த்வம் அங்க சம்ஸ்பர்ஷா சபிண்டானாம் அபீஷ்யதே, யாரெல்லாம் சபிண்டர்களோ அவர்களோட கூட அங்கங்களை பெருகை. ஒவ்வொரு நாளா அதுக்கு அவன் இப்போ அதெல்லாம் என்னத்துக்குன்னு அடியன் சொல்லலாம் வேண்டான்னு ஒரே குழப்பமா இருந்துட்டு ஒரு மாதிரி இருக்கு. 10 நாள்ல அவனை எரிச்சதனால ஏற்பட்டதான அந்த ஜுவாலை, அந்த உஷ்ணம், தாகம் அப்படிங்கிறதானதை போக்குறதுக்காக அந்த எரிப்பு தாங்காது அப்படிங்கிற காரணத்தினால போன பிரேபதி இப்ப வந்து பிரேதா ரூபத்துல இருக்கிறவனுக்கு பாவம், அவனுக்கு நெருப்பு தாங்காது அப்படிங்கிற காரணத்தினால அவனுக்கு தீர்த்தமும் பானமும் வைப்போம். நல்லா மகா பசிக்குமா, அதனால சாதமும் வைப்போம். அதனாலதான் 10வது நாளுக்கு 10 அப்படிங்கிறது நிறைய, அதுக்கு பேர் பிரபூத பலி, நிறைய சாதம் வைக்கிறது அப்படிங்கிறது. அவ்வளவு நாள் 10 நாளைக்கு மகா பசியோட இருக்கு. ஒவ்வொரு நாளும் அதுக்கு இதெல்லாம் பண்றோம். ஆனா கூட அதுக்கு பசி அப்படி இருக்குமா, அதுக்கு மந்திர வார்த்தைகள் எல்லாம் இருக்கு, அதெல்லாம் அப்படி இப்ப சொல்ல விரும்பல. அப்படி ததூர்த்வம் அங்க சம்ஸ்பர்ஷா சபிண்டானாம் அபீஷ்யதே, அங்க சம்ஸ்பர்ஷம், அதுக்கு ஒவ்வொரு நாள் அங்கம் வருது அப்படிங்கிறது. 12 மாசத்துல எப்படி குழந்தைக்கு ஒரு கர்ப்பத்துல கொஞ்சம் கொஞ்சமா அங்கம் வளர்ற மாதிரி இவன் பிரேத்தமா இருக்கக்கூடியவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமா அவனுக்கு அடுத்த அங்கம் வரணும். அவன் வந்து பித்ருதேவ தேகத்தை பெறணும். அது கொஞ்சம் கொஞ்சமா அது வளருமா. முதல் மாசம், 2வது மாசம், 3வது மாசம் அந்தந்த மாசிக்கத்தை அவன் பண்றான் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா அது வளரும் அப்படின்றா. அதனால அங்க ததூர்த்வம் அங்க சம்ஸ்பர்ஷா சபிண்டானாம் அபீஷ்யதே யோக்ய சர்வக்ரியாணாம் து சமான சலிலாஸ்ததா அனுலேபன புஷ்பாதி போகாதன்யத்ர பார்த்திவா. யோக்ய சர்வக்ரியாணாம் து சமான சலிலாஸ்ததா, அவன் அந்த கர்த்தா முதலியவர்கள் எல்லாம் எல்லா கர்மாக்களையும் பண்ணணுங்கிறார். அதுக்கெல்லாம் யோக்கியமானவன். யோக்யா சர்வக்ரியாணாம் து சமான சலிலாஸ்ததா, சமான சலிலர்கள்
அவனுடையதான அந்த பிள்ளைகள் முதலியதானவர்கள்லாம் இருக்காளே, அவள்லாம் எல்லா கர்மாக்களுக்கும் யோக்கியமானவர்கள். எங்க அப்பா போயிட்டார் 10 நாள் தீட்டு, அதனால நான் சந்தியாவதனம் பண்ணலன்னு சொல்லக்கூடாதான். ஆனா ஆத்துல பெருமாளுக்கு இவன் தொட்டு பண்ணக்கூடாது தீட்டா இருக்கிறதுனாலங்கிறது. அப்போ எந்த கர்மாக்கள் எல்லாம் பண்ணணும்னு சர்வக்கிரியாக சந்தியோபாசனாதிகாக எல்லா கிரியாவும் பண்ணலாம்னு இருக்கு. அப்படிங்கிறதுனால நான் கோவிலுக்கு போயிட்டு வரேன், நான் ஆராதனம் பண்றேன், எங்காத்து பெருமாளுக்கு அதெல்லாம் பண்ணக்கூடாது. பெரியவாளினுடைய மேலையார் செய்வனகள் அப்படிங்கிறதுனால வியாக்கியானத்துல சர்வக்கிரியாக சந்தியோபாசனாதி கிரியாக, சந்தியாவந்தனம் பெருசா பிரம்மயஜாதிகள்லாம் கூட பண்றது இல்லை. தீட்டுல ஒரு சந்தியாவந்தனம் விடக்கூடாதுன்னு பண்ணுவா. சந்தியாவந்தனம் நித்திய கர்மா, அது கூட விஸ்தாரமா பண்ண மாட்டார். திருமணில ஸ்ரீச்சுருணம் வெட்டுக்க கூடாதுன்னு இருக்கு. அதனால ஏதோ ஒரு மந்திரத்தை மேலோட்டமா அதை சொல்லி அதுக்கு ஒரு கிரமம் இருக்கு. அந்த மாதிரி சந்தியாவந்தனாதிகளை எல்லாம் விடக்கூடாது அப்படிங்கிறார். யோகிய சர்வ கிரியாணாம் து சமான சலிலாஸ்ததா அனுலேபன புஷ்பாதி போகாதன்யத்ர பார்த்திவா. ஆனா அந்த வாசன திரவியங்களை பூசிக்கிறது, புஷ்பம் சூடிக்கிறது, அனுலேபன புஷ்பாதி போகா, இந்த போகங்களை எல்லாம் கூடாது. இதெல்லாம் இல்லாதவனாய் அவன் சந்தியாவந்தனம் முதலியதான நித்திய கர்மாக்களை பண்ணத்தான் பண்ணணும் அப்படின்னார். ஷய்யாசனோபோகஸ்ச சபிண்டாலமபீஷ்யதே பஸ்மாஸ்தி சயனாதூர்த்வம் சம்யோகோ நது யோஷிதாம். அவன் படுக்கையில படுத்துக்கிறது, ஷய்யாசன உபபோகஸ்ச, ஷய்யாசனோபோகஸ்ச படுக்கையில படுத்துக்கிறது, அதே மாதிரி ஆசனங்களை அனுபவிக்கிறது, ஆசனத்துல உட்காந்துக்கிறது, இதெல்லாம் இப்ப சபிண்டானாம் அபீஷ்யத்தை எப்போன்னார் பஸ்மாஸ்தி சயனாதூர்த்வம், அவனை எரிச்சு அஸ்தி சஞ்சயனம் பண்ணதுக்கு பிறகு. ஆனா சம்யோகோ நது யோஷிதாம், அவன் பெண்களோட சேரக்கூடாது. இத பண்ண பிறகு கூட தன்னுடைய மனைவியோட சேரக்கூடாது அப்படிங்கிறது. அவன் துக்கத்துல இருக்கிற காரணத்தினால பாரியாவோட இணையக்கூடாது. பாலே தேசாந்தரஸ்தேச்ச பதிதேச்ச முனௌ மிருதே சத்ய சௌச்சம் ததேச்சாஹதோ ஜலாக்ஞுத்பந்தனாதிஷு. பாலே தேசாந்தரஸ்தேச்ச இந்த காலத்துக்கு ரொம்ப முக்கியமானது பாருங்க. பையன் ரொம்ப குறைச்சனா இருக்கான், இல்லையானா ரொம்ப வயசே ஆகாதவனா இருக்கான் பாலே, அல்லது தேசாந்தரஸ்தே தேசாந்தரத்துல இருக்கான். அந்த காலத்துல போயிட்டு வரதெல்லாம் ரொம்ப சிரமமா இருக்கும். எங்கயோ தேசாந்தரத்துல இருக்கான் அப்படின்றச்சையோ. பதிதேச்ச, அல்லது அந்த பையன் ஏதோ பண்ணக்கூடாத காரியத்தை பண்ணி அந்த சமூகத்தினால ஒதுக்கப்பட்டிருந்தால், பதித்தனா இருந்தால், மிருதே இல்லையா அவன் சன்னியாசி ஆயிருந்தால், அப்படி இறந்தான்னா சத்ய சௌச்சம் ததேச்சாதோ ஜலாக்ஞுத்பந்தனாதிஷு, அவளை பண்ணிட்டான்னா அந்த கர்மாவை பண்ணியாச்சுன்னாக்கா அவளுக்கு சத்ய சௌச்சம் சுத்தி வந்துடும். இச்சாதோ ஜலாக்ஞுத்பந்தனாதிஷு, ஜலம் அக்னி தூக்கிட்டுக் கொள்ளுதல் இந்த மாதிரியான முறைகளிலே இறப்பு ஏற்பட்டிருந்தாலோ அதெல்லாம் சத்ய சௌச்சங்கள். அதை பண்ணா அதோட முடிஞ்சு போய்டுறது, தீட்டு இல்லாமல் இருக்கு. இதெல்லாம் நம்ம இவர் சொல்றார், ஆச்சாரத்துல அதெல்லாம் இல்லை அப்படின்றது. இதெல்லாம் தேசாச்சாரம்னு ஒண்ணு இருக்கு பாருங்க. அதான் சொல்றேனே, நாமளே இந்த பக்கம் ஸ்ரீரங்கத்துக்கு கீழே, ஸ்ரீரங்கத்தை தாண்டி போறோம், மதுரையில வைஷ்ணவா கோஷ்டி இருக்கு, ஸ்ரீவில்லிபுத்தூர்ல வைஷ்ணவா கோஷ்டி இருக்கு இல்லையோ, அவள்லாம் தெக்கத்திக்காரா அப்படின்னு. ஸ்ரீரங்கத்துக்காராலேயே இந்த பக்கத்துல இருக்கக்கூடியவாள்லாம், இந்த பக்கம்னா வைஷ்ணவ அக்ரஹாரங்கள் அப்படிங்கறதெல்லாம் பார்த்தோம்னா இந்த தஞ்சாவூர் பக்கம், ஸ்ரீரங்கம் பக்கம், அதெல்லாம் இந்த ஸ்ரீரங்கத்தையே தொண்ட மண்டலத்துல இருக்கிறவாள்லாம் தெக்கத்திக்காரா அப்படின்வா. அந்த தஞ்சாவூர் அந்த காவேரி கரை அதுக்கு கீழே போறானாக்கா அவசியமா அவளே தெற்கத்தி ஆச்சாரம் அப்படின்வா. அதுல நிறைய பேதங்கள் இருக்கு. அதாவது குட்டி குட்டி அதெல்லாம் குட்டி குட்டி ஆச்சாரங்கள், சின்ன சின்ன ஆச்சாரங்கள்ல அப்படிங்கிற காரணத்தினால சில பேரெல்லாம் கொத்தவரங்காவே சாப்பிட மாட்டா.
ஏன்னா கொத்தவரங்கா இதுக்கு மாத்திரம் பித்ரு தினத்துக்கு மாத்திரம்தான் அப்படிங்கிறது. அந்த மாதிரி நிறைய சின்ன சின்னதா குட்டி குட்டியா அது இதெல்லாம் என்ன அப்படின்னு நாம நினைக்கிற மாதிரியானதெல்லாம் இருக்கு. அதனால அந்த மாதிரி நம்மளுக்கு இப்பவே இந்த காலத்திலேயே இவ்வளவு பிரசித்தமா இருக்கக்கூடிய இடங்கள்லேயே நாம தெற்கத்தி ஆச்சாரம்னு சொன்னா அவள்லாம் அங்கேயோ அங்க இருக்கா அந்த காலத்துல அந்த காலத்தினாலேயும் தேசத்தினாலேயும் என்னைக்கோ இருந்து இருக்கக்கூடியது. அதை தவிர இவர் சொல்றாரு ஒரு ராஜாவுக்கு சொல்லிட்டு இருக்கார். அதனால அவர் ஒரு ஆச்சாரம் சொல்றார். இந்த ஆச்சாரத்தெல்லாம் நாம கடைபிடிக்கணுங்கிறது இல்ல, நமக்கு நம்மாத்து ஆச்சாரம் அவ்வளவுதான். அதனால சத்ய சௌச்சம்னு சொன்னா உடனே அது சத்ய சௌச்சம் அப்படின்னாக்க உடனே சுத்தி ஆயிடுறதுங்கிறது கணக்கு இல்ல. அவர் சொல்றாரு அத ஜலாக்னுத்பந்தனாதிஷு மிருதபந்தோர் தசாஹானி குலஸ்யான்னம் ந புஞ்சதே. செத்து போயிட்டான்னா ஒருத்தன், அவனுக்கு 10 நாள் தீட்டு இருக்குன்னா அவனிடத்திலே போய் சாப்பிடுறது இல்லை. அப்புறம் என்ன இருக்குன்னு தெரியல. மிருதபந்தோர் தசாஹானி குலஸ்யான்னம் ந புஞ்சதே தானம் பிரதிகிரகோ யஜ்ஞः சுவாத்யாயஸ்ச நிவர்த்தியதே. அவனுக்கு தானம் பிரதிகிரகம், அவன் தானத்தை வாங்கிக்க வரக்கூடாது. அதாவது கல்யாணத்துக்கு எல்லாம் போய் அவ ஏதோ கொடுக்குறான்னா அந்த பிராமணன் தானத்தை வாங்கிக்கலாம். ஆனா இப்போ தானத்தை 10 நாள் வாங்கிக்க கூடாது. 10 நாள்னா 11வது நாள் போயிடக்கூடாது, அந்த கர்மாக்கள் முடியணும். அதுதான் சொல்ல போற. பிரதிகிரகா, இவனும் தானம் கொடுக்க கூடாது. அவாத்துல எந்த உற்சவமும் பண்ணி அவன் கொடுக்க கூடாது. இவன் எங்கேயும் உற்சவத்துக்கு போய் வாங்கிக்க கூடாது. சுவாத்யாயஸ்ச யஜ்ஞா, யாகத்துக்கு போறேன் யாகம் பண்றேங்கிறத பண்ணக்கூடாது. அதனால யாகம்னா பெருமாளுக்கு ஆராதனை பண்றது யாகம், அதனால அதெல்லாம் பண்ணக்கூடாது. சுவாத்யாயஸ்ச, சுவாத்தியாயம் வேதம் சொல்றது, தன்னுடையதான வேத பாகத்தை சொல்றது. சுவாத்யாயஸ்ச நிவர்த்ததே, அவனுக்கு அதெல்லாம் விட்டு போயிடுறது. எப்போ? அந்த தீட்டு கழியிற வரைக்கும். அப்புறமா 11வது நாள் சபிண்டி, ஆத்துக்கு தீட்டு இருக்கு. 12வது நாள் சபிண்டி. இதெல்லாம் முடிஞ்ச பிறகு சுபஸ்வீகாரம்னு ஒண்ணு பண்றோமே, அதுக்கப்புறம் தான் அவன் பிரம்மயக்கியம் ஒழுங்கா சந்தியாவந்தனாதிகள் எல்லாம். அதுக்கு முன்னாடி எல்லாம் தீட்டுல பண்ணக்கூடிய சந்தியாவந்தனம் தான். அதாவது கர்த்தாவினுடைய பிள்ளைகளுக்கெல்லாம் இல்லை. அதாவது போயிட்டான் ஒருத்தன், அவனுடைய பேரன் ஒருத்தன் இருக்கான், போனவனுடைய பேரன். அந்த பையனுக்கு பூணல் போட்டிருக்கு, கல்யாணம் ஆகலைன்னா பிரம்மச்சாரி, அந்த பையனுக்கு தீட்டே கிடையாது. அவன் அவாத்திலேயே இருக்கக்கூடாது, அந்த தீட்டாத்திலேயே இருக்கக்கூடாது. அப்பா ஆத்துல கூட அவன் இருக்கக்கூடாது. அப்பா இருப்பாரு, அப்பாவுக்கு தீட்டு, அம்மாவுக்கு தீட்டு. அதனால இந்த பிரம்மச்சாரி பையன் அந்த ஆத்துலயே இருக்கக்கூடாது. தீட்டு இல்லாத ஒரு ஆத்துல போய் தான் சாப்பிடணும். ஏன்னா பிரம்மச்சாரி பையனுக்கு தீட்டு கிடையாது. அந்த மாதிரி அதனால தீட்டு இருக்கிற ஆளுக்கு தானே சொல்லிட்டு இருக்காளே தவிர அவ குலத்தை சார்ந்தவாளுக்கெல்லாம் சொல்லல. அதனால பிரம்மச்சாரி பையனுக்கு தீட்டு இல்லைங்கிறதுனால அவன் சந்தியாவந்தனாதிகள் எல்லாம் நன்னா பண்ணணும் எப்பொழுதும் போல. விப்ரஸ்யைதத் துவாதசாஹம் ராஜன்யஸ்யாப்யசௌச்சகம் அர்த்தமாசம் து வைஷ்யஸ்ய மாசம் சூத்ரஸ்ய சுத்தயே. விப்ரஸ்யைதத் துவாதசாஹம் ராஜன்யஸ்யாப்யசௌச்சகம், இந்த ஆசௌச்ச காலம் அப்படிங்கிறது ஒரு பிராமணனுக்கு 12 நாள். 10 நாள் 10 நடக்கும், 11வது நாள் ஏகோத்திஷ்டம், 12வது நாள் சபிண்டீகரணம். அதனால 12 நாள், அதாவது அந்த காலத்துல ஒருவேளை வருஷாந்தரத்துலதான் சபிண்டீகரணம் பண்றதுன்னா கூட 12 நாள் தீட்டுன்றார். அதுக்கப்புறமா ராஜன்யஸ்யாபி, ராஜாக்கள் க்ஷத்ரியாளுக்கு 12 நாள். அர்த்தமாசம் து வைஷ்யஸ்ய, வைஷ்யாளுக்கு 15 நாள். அதனாலதான் நீங்க 15 நாள் கழிச்சு சுபம் பண்றது, 16வது நாள் கர்மாதி அப்படின்னு நீங்க இதெல்லாம் பார்க்கலாம். வெள்ளை சட்டைய வெள்ளை துணிய போட்டுண்டு மேள வாத்தியம் எல்லாம் அடிச்சுட்டு வாசல்ல போயிட்டு இருப்பாளா இருக்கும். அவள்லாம் இவாள்லாம் வைஷ்யாள்லாம். அதுவே சூத்ரனா இருந்தான்னார் மாசம், ஒரு மாசத்துக்கு அவளுக்கு தீட்டு அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் தான் அவ பண்ணுவா. அப்படி பண்ணணும். அவ 16வது நாள் பண்ணுவாளா இருக்கும். ஒவ்வொரு இடத்துலயும் இந்த ஆச்சாரம் வித்தியாசமா இருக்கு. சூத்ரெல்லாம் 16 நாள்லயே பண்றதுன்னு வச்சுட்டு இருக்கா. அதெல்லாம் கூட கர்மாதி அப்படின்ட்டு மங்களத்தை, அதான் சுபஸ்வீகாரம் மாதிரி அது. அதனால இதெல்லாம் தேசாச்சாரம்
வெறுமா அவர் சொல்றார் அடியன் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன். அதெல்லாம் எவ்வளவு தூரத்துக்கு ஆழமா சொல்லணும், அவசியமா தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறதெல்லாம் இல்லை இதுல எதுவுமே. அதாவது இதெல்லாம் வாத்தியார் சொல்படி நாம ஆத்துல பண்றோம் அப்படிங்கறது தெரிஞ்சு வச்சுக்கலாம், அவ்வளவுதான். இதை தெரிஞ்சு வச்சுட்டு இப்படி சொல்லியிருக்காளே அங்க அப்படின்லாம் கேட்டுன்னு பண்ண வேண்டியது இல்லை. ஏன்னா நம்ம ஆத்து ஆச்சாரம்னு ஒண்ணு, இங்க இருக்கக்கூடியதான ஆச்சாரம் வேற. ஐஜோ போஜயே காமம் த்விஜானந்தே ததோ தினே தத்யாத் தர்பேஷு பிண்டம் ச பிரேதாயோச்சிஷ்ட சந்நிதௌ. அதாவது இந்த 12 நாள் ஆன பிறகு அயுஜோ போஜயே காமம், இரட்டைப்படை இல்லாமல் பிராமண போஜனம் பண்ணணும். இந்த 12வது நாள் அன்னைக்கு ஆத்துக்கு தீட்டு போயிருக்கும். 11வது நாள்ல ஆத்துக்கு தீட்டு போயிடும். ஆத்துக்கு தீட்டு போயிடும், கர்த்தாவுக்கு தீட்டு இருக்கு, அவன் ஸ்ராத்தம் பண்றான். அந்த ஸ்ராத்தத்துக்கு வரா பாருங்க, அவள பெரிய உபகாரம் பண்றா. நம்ம அதனாலதான் உறவுக்காராள் எல்லாம் நிறைய சேர்த்துக்கணும், அவதான் வருவா. ஏதோ அத்தை, அம்மாஞ்சி, மாமா, மாமா பிள்ளை, அப்புறம் மாதிரி சித்தி பிள்ளை அப்படி இப்படிங்கிறவெல்லாம் எல்லாரும் தொட்டு சாப்பிடுற மாதிரி நல்ல ஆச்சாரசீலாளா, எல்லாரும் நல்ல குணவான்களா இருப்பா. இன்னும் அவள்லாம் உறவுக்கு விட்டு கொடுக்காம இன்னைக்கு நாம இவாத்துல பண்ணோம்னா அவ நமக்கு வந்து பண்ணுவாள் அப்படிங்கிறது. அப்படிங்கிற காரணத்தினால அங்க விஸ்வதேவன் அதே மாதிரி போனவனினுடைய 12வது நாள் கர்மா எப்பொழுதும் ஸ்ராத்தத்துல பண்ற மாதிரி பித்திருக்கள், 3வதா ஸ்ராத்த சம்ரக்ஷக மகாவிஷ்ணு, இவா 3 பேர். அதுக்கப்புறமா 4வதா அந்த யார் போயிட்டானோ அவனுக்கு நிமித்தம், அவனுக்காகன்னு ஒண்ணு அது தனியா தலிகை பண்ணி, அதாவது பிரசாதம், பாயசம் இதெல்லாம் தனியா பண்ணுவா. மிச்சதெல்லாம் எல்லாரும் சேர்த்து பண்ணிருப்பாளா. 12வது நாள் தனியா தலிகை பண்ணி போடுவா. ஏன்னா அது வந்து கிட்டத்தட்ட பிரேத்தம் யார அவருக்காக அப்படின்ட்டு. அதனால 12வது நாள்ல ஒருத்த சத்திண்டீகரணத்துல போய் இருந்தா அப்படின்னா இவா 4 பேருக்கும் நிறைய காயத்ரி தான் பிராயஷ்சித்தமா சொல்லி இருக்கு. அதனால அயுஜோ போஜயே காமம் த்விஜானந்தே ததோ தினே, கடைசி நாள்ல இந்த 12வது நாள்ல ஒற்றைப்படையில பிராமணாளுக்கு அன்னம் போடணும். தத்யாத் தர்பேஷு பிண்டம் ச, இப்பதான் இன்னைக்கு சபிண்டீகரணம். இவ்வளவு நாளா நமக்கு அப்பாவா மனுஷரா இருந்தவர், இப்ப இறந்து போன பிறகு 10 நாள் பிரேத்தமா இருந்தவர், இப்போ அவரை நல்ல கத்தியை அடைவிக்கிறோம். நல்ல கத்தின்னா அவர் எங்க போகணும்னா பித்ருக்களா ஆகணும். பித்ருக்களாக ஆகி வைக்கிறதுக்கு அவளை பித்ருகோஷ்டியில சேர்க்கணும். நம்ம அப்பா என்ன பண்ணிட்டு இருந்தார், இன்னைக்கு போயிட்டாரே அந்த நம்ம அப்பா, அவர் ஸ்ராத்தமோ தர்ப்பணமோ பண்ணிட்டு இருக்கிற பொழுது தன்னுடைய அப்பா, தன்னுடைய தாத்தா, தன்னுடைய கொள்ளு தாத்தான்னு 3 பேருக்கு, அவர் 3 தலைமுறை மேல இருந்தவாளுக்கு வசு ருத்ர ஆதித்ய ரூபர்களா பாவிச்சு தர்ப்பணாதிகளை எல்லாம் பண்ணிட்டு இருந்தார். வசுவா இருக்கிறவன் அவனுடைய அப்பாவா இருப்பான், ருத்ரனா இருக்கிறவன் தாத்தாவா இருப்பான், ஆதித்யர்களா இருக்கிறவாள் அவனுடையதான கொள்ளு தாத்தாவா இருப்பான். இதுதான் வசு ருத்ராதித்ய அப்படிங்கிறவா. அது நம்ம அப்பா பண்ணிட்டு இருந்தார். இன்னைக்கு அவர் போயிட்டார். அப்ப நாம என்ன பண்ணணும், அப்பாவை நாம பித்ருகோஷ்டியில சேர்க்கணும். அப்ப நமக்கு என்ன ஆயிடும், நம்ம அப்பா வசு கோஷ்டியில, நம்ம தாத்தா ருத்ர கோஷ்டியில, ஆதித்ய கோஷ்டியில கொள்ளு தாத்தா. ஆனா நம்ம அப்பா பண்ணிட்டு இருந்தாரு இவ்வளவு நாள், அந்த 3வது தலைமுறை அவர் பண்ணிட்டு இருந்தாரு, அது நமக்கு 4வது தலைமுறை ஆயிடும். ஏன்னா நம்ம அப்பா இப்ப வந்துட்டாருங்க. அதனால அந்த 4வது தலைமுறையா இருக்கிறவாளை விட்டுடணும், நாம விட்டுடுவோம். அப்ப என்ன பண்ணுவோம், இவரை பித்ருகோஷ்டியில சேர்த்துடுவோம். சபிண்டீகரணம்னா இப்படி, சபிண்டீகரணம்னா பிண்ட பெருசா இன்னைக்கு ஒரு பிண்டம் வச்சிருப்பா, நம்ம அப்பாவுக்கான பிண்டம். அந்த பிண்டத்தை எடுத்து இந்த பிண்டங்களோட சேர்ப்பா. அப்படி சேர்க்கிற பொழுது அதான் சபிண்டீகரணம், பிண்டங்களை ஒன்னா வைக்கிறது. பிண்டங்களை ஒன்னா வச்சா அது பித்திருக்களுக்காக வைக்கப்பட்டது பிண்டம். இவர் அப்ப பித்திருக்கள் ஆயிட்டாருன்னு அர்த்தம். அப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, இப்ப நமக்கு 4 பேர் உட்கார்ந்து வந்துட்டா. நம்ம அப்பா, தாத்தா, கொள்ளு தாத்தா, அதுக்கு மேல நம்ம அப்பா பண்ணிட்டு இருந்தவர், அவர் இன்னும் விட்டு போல. அப்ப நாம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அவரை, அதாவது வசுருத்ராதித்ய ஸ்வரூபமா இருக்கக்கூடிய அப்பா, தாத்தா, கொள்ளு தாத்தா,
அதுக்கு மேல இருக்கக்கூடியதான நம்மளுடைய எள்ளுத்தாத்தா யாருக்கு நம்ம அப்பா ஆதித்யரா பண்ணிட்டு இருந்தாரோ அவரை நாம பண்றதுல இருந்து விடணும். அதனால ஒரு பிரம்மச்சாரிய கூப்பிட்டு அவனுக்கு ஏதோ வஸ்திரம் பாக்கேயம் அவர் தான் அந்த பிரம்மச்சாரி கிட்ட கொடுத்து அவர் அந்த பிரம்மச்சாரியோட அந்த பிரம்மச்சாரிய அவரா அனுப்புறதான், அவரை விட்டு அனுப்புறோம், நம்ம கோஷ்டியில இருந்து அனுப்புறோம். 3 பேரை பண்ணா போறோம் அப்படிங்கறதுனால அந்த பையன் அதை ஒரு சாதத்தை கொடுத்து அனுப்புவா. கட்டு சாதம்னு பெயர். அந்த கட்டு சாதம் எதுக்குன்னா இவர் போற வழிக்கு இவருக்கு கட்டு சாதம் அப்படின்னு பாக்கேயம்னு பெயர். அந்த பிரம்மச்சாரி பையனை கூப்பிட்டு அதை பண்ணான்னாக்கா அந்த பிரம்மச்சாரி பையன் பக்கத்துல இருக்கக்கூடிய குளத்துல நீர்நிலையில போய் அதை போட்டுட்டு தீர்த்தம் ஆடுவான். அதோட கூட அவரை விட்டாச்சுன்னு அர்த்தம். அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம அப்பா பண்ணிட்டு இருந்ததான 3 தலைமுறையில நம்ம அப்பா பித்ருகோஷ்டிகளை போன பொழுது நமக்கு 4வது தலைமுறை இருக்கிறவாளை விட்டு பித்ரு பிதாமக பிரபிதாமக வசு ருத்ர ஆதித்ய இந்த 3 கோஷ்டிகளுக்கும் நம்ம பண்றோம். அதை அவளை சேர்த்து வைக்கிறதுக்கு தான் ஒரு அடையாளமா அப்பாவை அந்த பிண்டங்களோட சேர்க்கறதுக்கு தான் சமான பிண்டம் சபிண்டம் அப்படிங்கிறது. அந்த ஸ்ராத்தத்துக்கு 12வது நாளுக்கு சபிண்டீகரணம் அப்படின்னு பெயர். அதை பண்ணணுமா? அததான் இப்ப சொல்றார். அயுஜோ போஜயே காமம் த்விஜானந்தே ததோ தினே. கடைசி நாள்ல ஒற்றைப்படையிலே பிராமணர்களை சாப்பிட பண்ணணும். தத்யா கர்ப்பேஷு பிண்டஞ்ச பிரேதா யோச்சிஷ்ட சந்நிதௌ. எச்சல் இருக்கும், அவ சாப்பிட்ட எச்சல் இருக்கும். அதாவது எச்சல் இருக்கும்னா என்ன அர்த்தம்னா, பாருங்க, இதுதான் நம்மாத்து கூடம், இந்த கைதான் நம்மாத்து கூடம் அப்படின்னு சொன்னா ஒரு இடத்துல கிழக்கு பார்த்து அந்த அக்னி காரியங்களை பண்ணுவா. வருஷா வருஷம் பண்ணக்கூடியதான ஸ்ராத்தமும் இப்படித்தான். இங்க கிழக்கு பார்த்து பண்றா, இதுதான் கிழக்கு அப்படின்னா கிழக்கு பார்த்து பண்றாள் அப்படின்னா இங்க நாம இடம் பண்ணி இந்த இடத்துக்குள்ள அக்னி காரியங்களை பண்றோம். அதனாலதான் அந்த காலத்துல எல்லாம் நல்லா கொஞ்சம் கூடம் விஸ்தாரமா இருக்கும் அப்படின்னு. இல்லையானா கூடத்துல இதை பண்ணிட்டு சாப்பிட்றதுக்கு இன்னும் கொஞ்சம் உள்ளுக்குள்ள போய் பண்ணுவா. அது ஆத்து சௌகரியத்தை இடத்து சௌகரியத்தை பொறுத்தது. அப்ப என்ன பண்ணுவா, இந்த இடத்துல அதாவது வசு ருத்ராதித்ய ஸ்வரூபன்னு நான் சொன்னனும் இல்லையோ, அதுல முதல்ல விஸ்வே தேவர். அந்த விஸ்வே தேவர்ங்கிறவர் தேவத்தை. அதனால அவர் கிழக்கு பார்த்துண்டு உக்காந்துப்பார். கிழக்கோ முடிஞ்சா வடக்கோ, கிழக்கு பக்கம் வசதி, கிழக்க பார்த்துண்டு உக்காந்துப்பார். அதுக்கப்புறமா பித்ருக்கள் ஸ்தானத்துல ஒருத்தரை கூப்பிட்டுருப்போம். சாதாரண ஸ்ராத்தத்திலேயே கூட இப்படித்தான். அவர் பித்ருக்கள்லாம் தெற்கு பக்கத்துல யமனினுடையதான கிழக்கு திசை, யமனினுடைய திசை தெற்கு, அந்த திசையில தான் பித்ருலோகம் இருக்கு அப்படிங்கறதுனால அவ பித்ருலோகத்துல இருந்து வரா அப்படிங்கறதுனால தெற்குல இருந்து வந்திருக்காராம். இப்ப நம்ம அப்பாவோட ஸ்ராத்தம் பண்றோம் அப்படின்னா அவர் தெற்குல இருந்து வந்திருப்பார். நான் சொல்றது சாதம் சாப்பிடுறச்சே பண்ற உட்காந்துக்கிறது. அவர் அதனால தெற்குல இருந்து வடக்கு பார்த்துன்னு உட்காந்துக்கணும். விஸ்வே தேவரை கிழக்கு பார்த்துன்னு உட்கார வச்சுக்கலாம். கிழக்கு பார்த்துன்னு உட்காரத்துக்கு இடம் சௌகரியமா இல்லைன்னா வடக்கு கூட பார்த்துன்னு உட்கார வைக்கலாம். ஆனா பித்ருக்களா வந்திருக்கிறவாள பித்ருலோகத்துல இருந்து தெற்குல இருந்து வந்திருக்காருங்கிறதுனால அவரை வடக்கு தான் பார்த்து உட்கார வைக்கணும். அடுத்தது ஸ்ராத்த சம்ரக்ஷக விஷ்ணு. அவரை சர்வத்தோமுகோ விஷ்ணு, விஷ்ணு தான் எல்லா இடத்துலயும் இருக்கான் அப்படிங்கிற காரணத்தினால ஆத்து சௌகரியத்துக்கு ஏற்ற மாதிரி எந்த திசையை பார்த்துட்டும் அவர் உட்காந்துக்கலாம் அப்படிங்கிறதுதான் உட்கார வைக்கணும். சாதாரணமா இவாள விஸ்வே தேவரா வந்திருக்கக்கூடியவரை கிழக்கு பார்த்தும் பித்ருவா வந்திருக்கக்கூடியவரை வடக்கு பார்த்தும் விஷ்ணுவை எந்த மாதிரியான எப்படி சௌகரியமோ இடம் அப்படியும் உட்கார வைக்கலாம் அப்படிங்கிறது. இப்ப அதுதான் சொல்றாரு தத்யா. அப்போ என்ன பண்ணிடுவாங்கன்னா, இப்ப பாருங்க, இங்க யாகம் பண்ணியிருக்க நம்ம உள்ளங்கை தான். இப்ப உங்களுக்கு அடையாளத்துக்காக சொல்றேன், உள்ளங்கையில தான் நம்மளுக்கு ஸ்ராத்தம் பண்ணக்கூடியதான இது பண்ணக்கூடியதான ஹோமாதிகள் பண்ணக்கூடியதான இடம் அப்படின்னா இது கிழக்குன்னு வச்சுப்போம். அப்போ கிழக்க பார்த்து விஸ்வே தேவர் உட்கார்ந்துட்டு இருப்பார், இங்க உட்கார்ந்துட்டு இருப்பார் விஸ்வே தேவர். இப்படி தெற்குல இருந்து வடக்கு பார்த்து இந்த இடத்துல இப்போ இதுதான் நாம யாகம் பண்ற இது ஹோமம் பண்றதான இடம். இந்த உள்ளங்கையில இந்த இடத்துலதான் ஹோமம் பண்றோம்னு வச்சுப்போம். இந்த இடம் ஹோமம் பண்றோம் அப்படின்னா இப்போ கிழக்கு பார்த்துன்னு பண்றான். இதுதான் கிழக்கு. அந்த கெட்டவர்களுடைய நுனி பக்கம் கட்டன்னு வச்சுக்கோங்க. இந்த பக்கம் பார்த்து பண்றான். அப்போ விஸ்வே தேவர் இந்த இடத்துல
இந்த குட்டி உரல் நுனியில உட்காந்துக்கிறாருன்னு வச்சுப்போம். அதுதான் அவர் உட்காந்துக்கிறதான இடம். கிழக்கு பார்த்து தெற்குல இருந்து வரணும். அதனால நாம இந்த ஆள்காட்டி விரல் அதனுடைய நுனி அது வடக்கு பார்த்து இப்படி உட்காந்துட்டு இருக்காரு. இங்கேருந்து இப்படி உட்காந்துட்டு இருக்காரு. அப்ப இந்த ஆள்காட்டி விரலோடைய இடத்துலதான் பித்ருக்களுக்கு பண்றோம் அப்படின்னா, இப்ப இவருக்கு இங்க பண்ணியாச்சு, இவருக்கு இங்க பண்ணியாச்சு, இடம் இல்லைன்னு வச்சுப்போம். அப்ப நாம இந்த விஷ்ணுவை இந்த கட்டவரலனுடைய மேடு இந்த இடத்துல வச்சு அவரை தெற்கு கூட உட்காந்துக்கலாம், இல்ல இப்படி உட்காந்துக்கலாம், இல்ல இவா ரெண்டு பேருக்கு நடுவுலயே உங்களுக்கு இடம் இருந்ததுன்னா இங்க எங்கேயாவது உட்காந்துக்கலாம், எந்த திசையில வேணாலும் உட்காந்துக்கலாம். யாரு? பித்ரு, இது விஷ்ணு. இப்படி அவளுக்கு உட்கார வச்சுட்டு போஜனத்துக்காக அடியன் சொன்னது. இப்ப என்ன பண்ணணும்னா, இந்த பித்ருக்கும் விஸ்வே தேவர் இவ ரெண்டு பேருக்கு நடுவுல இந்த ரெண்டு விரல் இருக்கு பாத்தீங்களா, அந்த இடத்துல ஒரு இடம் பண்ணி அங்க சில காரியங்கள் இருக்கு. பித்ரு தேவத்தையோர் தேவ பித்ரு மத்தியே அப்படின்னு இந்த இடத்துல அங்க பிண்டங்கள்லாம் எடுத்து வச்சுட்டு அதை பண்ணணும். அப்போ பித்ரு முக்காவாசி இங்க விஷ்ணுவ இந்த பக்கம் உட்கார வைக்கிறது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இதுதான் இதுக்கு சாப்பிடுறதுக்காக ஏற்பாடு பண்ண வழி. ஆனா என்னத்துக்காக இதை நான் சொன்னேன்னா, இங்க யாகம் பண்ணா, அதாவது ஹோமம் பண்ணா, இங்க அவர் பேர் என்ன, விஸ்வேதேவர் உட்காந்துட்டு சாப்பிட்டார், இங்க பித்ரு உட்காந்துட்டு சாப்பிட்டார், இந்த இடத்துல அவர் பேர் என்ன, இவர் உட்காந்துட்டு சாப்பிட்டார், விஷ்ணுன்னு வச்சுப்போம். இந்த இடத்துல அந்த இன்னொருத்தன ஒரு இடம் பண்ணணும்னு சொன்னேன், சில காரியங்கள் எல்லாம் இருக்கு அப்படின்ட்டு. இப்ப சாப்பிட்ட உடனே அதுக்கப்புறமா விக்கிரம்னு ஒண்ணு பண்ணுவா, அது பிரக்கிரமோ விக்கிரமோ அது ஒவ்வொருத்தரோட வழக்கம், அதை பண்ணுவா. பண்ணி முடிச்சாச்சுன்னா சாப்பிட்டு ஏந்து கையலமிண்டு இவா வந்திருக்கா. இப்ப 3 பக்கமும் எச்சல் இருக்கு. இந்த இடத்துல அவ உட்காந்துட்டு இருப்பா. நான் சொல்றதெல்லாம் ஒரு அடையாளத்தா சொன்னா பெரிய கூடமா இருக்கும், கூடெல்லாம் பெருசா இருக்கும். அவளுக்கு யாகம் பண்ற ஹோமம் பண்றதுக்கு எல்லாம் கொஞ்சம் போற இடம் போறோம். அதனால நல்லா இதுவா உட்காந்துட்டு இருப்பா. அது முடிகிற வரைக்கும் அக்னி அணையக்கூடாது அப்படிங்கிறது இருக்கு. இப்ப என்னன்னா, இத பண்ண உடனே இலைய மாத்திரம்தான் எடுப்பா. இந்த சாப்பிட்டவாளுடைய இலைய எடுப்பா. ஆனா எச்ச கையோட பெரட்டக்கூடாது. பிண்ட பிரதானம் ஆற வரைக்கும் ஸ்தல சுத்தி பண்ணக்கூடாதுன்னு ஸ்பஷ்டமா இருக்கு. அப்போ இப்ப பிண்ட பிரதானம் பண்ணணும். இந்த நாம பண்ணிட்டு இருக்கோமே, இங்க இடம் பண்ணிட்டு நம்ம ஹோமம் எல்லாம் பண்ணோமே, அந்த இடத்திலேயே பிண்ட பிரதானம் தன்னுடையதான முன்னோர்களுக்கு அவன் பண்ணுவான். இந்த பிண்ட பிரதானத்தை பார்த்தா கர்ப்பிணிகளுக்கு, குழந்தை இல்லாதவாளுக்கெல்லாம் குழந்தை வரும் அப்படிங்கிறது ஒரு ஐதிஹ்யம். அதனால அவர் என்ன காண்பிச்சிருக்கார், பிரேதாய உச்சிஷ்ட சந்நிதௌ 12ஆம் நாள் அந்த பிண்ட பிரதானம் பண்ணணும். அந்த பிண்ட பிரதானம்ங்கிறது அவரை பித்ருகோஷ்டியில சேர்க்கறது. அதை உச்சிஷ்ட சந்நிதௌ, எச்சல் பக்கத்துலன்னா எச்சல் பெரட்டாத பொழுது அப்படிங்கிறது. எச்சல் பெரட்டாமல் இருக்கிற பொழுதே அந்த இடத்துல பிண்ட பிரதானம் பண்ணி நம்ம அப்பாவை பித்ருகோஷ்டியிலே சேர்க்க வேண்டும். அவர் சின்ன வயசுலயே போயிட்டார் அப்படின்னா, சின்ன பையன் ஒருத்தன் பண்றான் அப்படின்னாக்க ரொம்பவும் அழுதுண்டே பண்ணுவான். பாவம், வயசானவரா போனார் அப்படின்னா ஒன்னும் பிரச்சனை இல்லை, எப்படி இருந்தாலும் வயசாயிடுச்சு அப்படிங்கிறது. அந்த பிண்ட பிரதானம்லாம் நேற்று வரைக்கும் அப்பான்னு கூப்பிட்டு இருந்தோம், 10 நாள் முன்னாடி வரைக்கும். இப்ப அவர் திடீர்னு போயிட்டார், எதிர்பார்க்காம போயிட்டார் அப்படின்னா ரொம்ப சிரமமா இருக்கும் அவரை போய் பித்ருகோஷ்டியில சேர்க்கிறோம் அப்படிங்கிறது. இதெல்லாம் எச்சல் பக்கத்துல அப்படின்னா சாப்பிட்டவாளினுடைய எச்சலை பெரட்டுவதற்கு முன்னாடி இன்னி வரைக்கும் அதை சொல்லிட்டு இருப்பா. பிண்ட பிரதான சாதாரண ஸ்ராத்தத்திலேயே பிண்ட பிரதானமான வரைக்கும் பிண்ட பிரதானம் ஸ்தல சுத்திம் ந குர்யாத் அப்படின்னு அதுல இருக்கு. அப்புறமா அயுஜோ போஜயே தத்யாத் தர்பேஷு பிண்டம் ச பிரேதா யோசிஷ்ட சந்நிதௌ வார்யாயுத பிரதோதாஸ்து தண்டஸ்ச த்விஜ போஜனாத் ஸ்பிருஷ்டவ்யோனந்தரம் வர்ணைः சுத்யேரம்ஸ்தே ததः க்ரமாத். வாரி ஆயுத பிரதோதாஸ்து தண்டஸ்ச த்விஜ போஜனாத் ஸ்பிருஷ்டவ்யோனந்தரம் வர்ணைः. ஸ்பிருஷ்டவ்யோனந்தரம் வர்ணைः சுத்யேரம்ஸ்தே ததः க்ரமாத்.
வாரி ஆயுத பிரதோதாஸ்து தண்டश्च द्विज भोजनात् स्पृष्टव्यः अनन्तरं वर्णैः शुद्धेरन् ते ततः क्रमात्. இப்ப என்ன சொல்றாருன்னா, இதெல்லாம் ஏதோ தேசாச்சாரம் போல இருக்கு. அதாவது இந்த மாதிரி பண்ண உடனே அந்த கர்த்தாவானவன் வாரி தீர்த்தம் தீர்த்தம் ஆடணுங்கிறது நாம வச்சுட்டு இருக்கோம். கர்த்தாவும் தீர்த்தம் ஆடணும். ஏன்னா பிண்டத்தை சேர்த்திருக்கான், பித்ரு லோகத்துல அப்பாவை சேர்த்திருக்காங்கிறதுனால கர்த்தா தீர்த்தம் ஆடணும். வாரி ஆயுத வாரியாயுத ஆயுதம் பிரதோத பிரதோதாஸ்து வாரி ஆயுதம் பிரதோதம். பிரதோதம்னா அதுக்கு என்ன பேரு? அங்குஷம். அங்குஷம். அந்த அங்குஷம் பிரதோதாஸ்து தண்டश्च. அடுத்தது தண்டம்னா ஒரு குச்சி, ஒரு கழி இல்லையா? இவைகளை தொட்டாக்க ஒரு சுத்தி அப்படின்னு. அப்படின்னா தீர்த்தம் ஆடுறது. அத பிராமணன் தீர்த்தம் ஆடணும். அடுத்தது க்ஷத்ரியன், இது வந்து கிரமாத்துன்னு இருக்கு. க்ஷத்ரியன் ஆயுதத்தை கையில வச்சுக்கணும். அடுத்தது பிரதோதம், அந்த கிருஷி கௌரக்ஷிய பாணி இதுங்கிறதுனால மாடு மேய்க்கிறதுங்கிறதுக்குரியதான அந்த அங்குஷம் மாதிரி இருக்கிறத அவன் கையில வச்சுக்கணும். இவனுக்கு தண்டம், ஒரு கழிய கையில வச்சுக்கணும். அப்படிங்கிற காரணத்தினால ஸ்பிரஷ்டவ்யோனந்தரம் வர்ணைஹி, இப்படி அதுகளை தொடணும். சுத்தேரம்ஸ்தே ததः க்ரமாத், அதனால அவளுக்கு சுத்தி ஏற்படுறது அப்படின்னு. வாரிய நாம பிராமணனா இருக்கிறவா ஜலத்தை தொட்டா போறோம்னு இப்படி பண்றது இல்ல, தொட்டா போறோங்கிறது இல்ல. நாமெல்லாம் தீர்த்தம் ஆடுறதுன்னு வச்சுட்டு இருக்கோம். அவளும் என்ன பண்றாளோ நம்மளுக்கு தெரியல. ஒருவேளை அதுகளை எல்லாம் கையில வச்சுட்டு குளிக்கிறாளாதான் இருக்கும். அவள்லாம் குளிக்கிற மாதிரி தான் இருக்கும். வாஸ்தவத்துல அப்படி இருக்கும். இந்த காலத்துல என்ன நடக்கிறதோ தெரியல. இப்ப அதெல்லாம் தொட்டா போறோம்னு சொல்லிட்டான்னு விட்டாளோ என்னவோ தெரியல. இப்படி வாரியாயுத பிரதோதாஸ்து தண்டश्च द्विज भोजनात्, பிராமணர்களுக்கு போஜனம் பண்ண பிறகு இந்த நாலும் ஸ்பிரஷ்டவ்யாக அனந்தரம் வர்ணைஹி கிரமாத்து, 4 வர்ணத்தவர்களாலேயும் தொடப்பட வேண்டும். அதாவது இறந்து போனவன் பிராமணனா இருந்தா அவனுடைய பிராமண பையன் இந்த 12வது நாள் இந்த பிராமண போஜனத்தை பண்ணி, அதுக்கப்புறமா பிதிருக்கர்மாக்கள் பண்ணி, அதாவது அவனை சபிண்டீகரணம் பண்ணி தீர்த்தத்தை தொடணும். அதாவது தீர்த்தமாடணும். அதனால சுத்தி. க்ஷத்ரியனா இருந்தான்னா இந்த 12 நாள் கழிச்சு இந்த சபிண்டீகரணத்தை பண்ணி ஆயுதத்தை கையில வச்சுக்கணும். அவ கையில வச்சுக்கிறாளா இல்ல ஆயுதம் ஏதாவது ஒண்ணு வச்சுட்டு தீர்த்தமாடுறாளா? முக்காவாசி தீர்த்தமாடுறதாதான் இருக்கும் அப்படிங்கிறது. க்ஷத்ரியன் வைஷ்யனா இருந்தான்னா 16 நாள் கழித்து சபிண்டீகரணத்தை பண்ணி அதுக்கப்புறமா ஒரு அங்குஷத்தை கையில வச்சுண்டு தீர்த்தமாடுறானோ இல்ல தொட்டதுனாலேயே தீர்த்த சுத்தி வருது கிரமத்தினால. அதுக்கப்புறமா ஒரு இவனா இருந்தான்னா சூத்ரனா இருந்தான்னா 1 மாசம் அவனுக்கு தீட்டு, அதுக்கப்புறமா சபிண்டீகரணம் பண்ண கையோட அவன் குச்சிய ஒண்ணு கையில தொடணும், அல்லது குச்சிய வச்சுட்டு தீர்த்தமாடணும். தீர்த்தமாடினான்னா சுத்தியோ. அது தீர்த்தமாடுறாளா என்ன வழக்கம்னு தெரியல. இப்படி 4 வர்ணத்தவர்களும் தங்களுக்கு ஏற்பட்டதான முறையில இத பண்ணி சுத்தியை பெற வேண்டும். வாரியாயுத பிரதோதாஸ்து தண்டश्च द्विज भोजनात् स्पृष्टव्योऽनन्तरं वर्णैः शुद्धेरंस्ते ततः क्रमात् ततः सवर्ण धर्माये विप्रादीनामुदाहृताः तान् कुर्वीत पुमान् जीवेत् निज धर्मार्जनैस्तथा. அதுக்கப்புறமா அவளுடைய வர்ணத்திற்கு சேர என்னென்ன கர்மாக்கள் எல்லாம் அவளுக்கு இருக்கணும்னு விதிக்கப்பட்டிருக்கோ அவைகளை எல்லாம் அவர்கள் பண்ணி கொண்டிருக்க வேண்டும். சவரண தர்மாயே விப்ராதீனாம் உதாகிருதாக, பிராமணாதிகளுக்காக என்னென்ன கர்மாக்கள் சொல்லப்பட்டிருக்கின்றனவோ தான் குர்வீத புமான் ஜீவேத், நிஜ தர்மார்ஜனை தன்னுடையதான தர்மத்திற்குரியதான முறையிலே ஏற்பாடு பண்ணப்பட்டிருக்க கூடியதான காரியங்களை பண்ணிக்கொண்டு
அவன் வசிக்க வேண்டும், அந்த பிராமணனோ க்ஷத்ரியனோ வைசியனோ சூத்ரனோ. மிருதாஹனிச்ச கர்த்தவ்யம் ஏகோதிஷ்டமதः பரம் ஆஹ்வானாதி கிரியா தெய்வம் தெய்வ நியோக ரஹிதம் ஹிதத். இறந்த நாள் பண்ணணும், அதாவது மாசிக்கம்னு பெயர். ஒருத்தர் போயிட்டார்னா அவருக்கு இறந்த திச்சியில ஸ்ராத்தம் பண்ணணும். ஆனா அன்னைக்குதான் அவர் பேருக்காரு சரீரத்தை ஸ்ராத்தம் பண்ணணும்னாக்கா 4 பேரை கூப்பிட்டு சாதம் போடணும். ஆனா நம்ம ஆத்துல தீட்டு இருக்கு, பிரேத்தமே இருக்கு, பின்ன யார் வரப்போறா? அதனால இறந்து போன அன்னைக்கு பண்ண முடியாது. அன்னைக்கு பண்ணணும், ஆனா பண்ண முடியாது. 10 நாளுக்கு அப்புறமா ஏகோதிஷ்டம் அப்படின்னு இறந்து போனவனுக்காக மாத்திரம் எந்த ஸ்ராத்தமா இருந்தாலும் பித்ரு பிதாமக பிரபிதாமகாள் அப்படின்னு பண்ணுவோம். ஆனால் இன்னைக்கு அவனுக்காக மாத்திரம் பண்றோம். 11வது நாள் ஏகோதிஷ்டம் அப்படிங்கிறது. ஏகோதிஷ்டம்னா ஒருவனை உத்தேசித்து. யார் அந்த ஒருவன்? யார் போயிருக்கானோ, ஆணோ பொண்ணோ போயிருக்கவா, அவளை உத்தேசித்து அப்படிங்கிறது. இப்ப என்ன பண்றோம்? போன அன்னைக்கு நாம பண்ணணும், அந்த திச்சியில பண்ணணும். ஆனா அன்னைக்கு இப்ப சரீரம் இருக்கு, யாரும் பிராமணால் வரமாட்டா. அப்படிங்கிற காரணத்தினால ஆத்துக்கு 10 நாள் தீட்டு, 11வது நாள் ஏகோதிஷ்டம் பண்றோம். அதனால அடுத்த எப்பொழுதுமே ஒரு ஸ்ராத்தம் வச்சுட்டு இருக்கோம். நம்ம ஆத்துல ஸ்ராத்தம் ஒண்ணு இருக்கு. அந்த சமயத்துல யாரோ நம்மளுக்கு உறவுக்காரா போயிட்டான்னு வச்சுக்கோம். நம்ம ஆத்து நமக்கு யாரோ ஒருத்தர் அவருக்கு ஆத்துல நாளைக்கு ஸ்ராத்தம்னு வச்சுக்கோம். அவர் பண்ண வேண்டிய அப்பா ஸ்ராத்தம் நாளைக்குன்னா ஒரு குறிப்பிட்ட நாள் இருக்கு. ஆனால் அதுக்கு முன்னாடி அவருடைய அந்த நாளுக்கு முன்னாடி நாள், அதாவது இன்னைக்கு அவருடைய மாமனார் போயிட்டாருன்னு வச்சுப்போம். இப்போ இந்த ஜாமாதாவுக்கு 3 நாள் தீட்டு. இன்னைக்கு போயிட்டார், இன்னைக்கு நாளைக்கு நாளன்னைக்கு தான் அவருக்கு தீட்டு போகிறது. நாளன்னி வரைக்கும் தீட்டு இருக்கு, அதுக்கு அடுத்த நாள் தான் போகிறது அந்த ஜாமாத்தா மாப்பிள்ளைக்கு. ஆனா மாப்பிள்ளை பண்ற ஸ்ராத்தம் நாளைக்கு. அப்ப என்ன பண்ணுவா? இன்னைக்கு என்ன கிழமை? ஞாயிற்றுக்கிழமை. ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு போயிட்டார் இவர். திங்கக்கிழமை அன்னைக்கு அப்பாவுக்கு ஸ்ராத்தம் பண்ணணும் மாப்பிள்ளைக்கு 3 நாள் தீட்டு. அவர் ஞாயிற்றுக்கிழமை போனதுனால ஞாயிறு திங்கள் செவ்வாய் தீட்டு. புதன்கிழமை கார்த்தால 8:30 மணிக்கு மேல போய் தீட்சா மாடுவார். அன்னைக்கு தீட்டு போயிடுறது. தீட்டு போன உடனே அன்னைக்கு ஸ்ராத்தம் பண்ணணும் அப்பாவுக்கு. அதாவது அட் த ஃபர்ஸ்ட் இன்ஸ்டன்ஸ் ஆஃப் சுத்தி அவர் பண்ணணும். இன்னைக்கு தீட்டு போகிறதோ ஒருத்தர் இருக்கார், நம்ம அப்பா ஒருத்தர் இருக்கார், அவருக்கு ஸ்ராத்தம் இருந்தார், அவருக்கு ஸ்ராத்தம் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம அப்பா ஸ்ராத்தம் நாளைக்கு புதன்கிழமை வருதுன்னு வச்சுப்போம். ஆனா நம்ம சித்தியாவோ பெரியப்பாவோ ஒருத்தர் அவர் போயிட்டார், இன்னைக்கு போயிட்டார் அப்படின்னா நமக்கு 10 நாள் தீட்டு அது. அப்ப 10 நாள் தீட்டுல நம்ம அப்பா ஸ்ராத்தம் அடிபட்டு போயிடுது. அதுக்காக விட்டுறக்கூடாது. பின் என்ன பண்ணுவா அப்படின்னா, என்ன ஆயிடுது? புதன்கிழமை அன்னைக்கு ஸ்ராத்தம் ஒரிஜினலா. இன்னைக்கு நம்ம பெரியப்பா போயிட்டார், இன்னைக்கு ஞாயிறோட ஞாயிறட்டு திங்கள் செவ்வாய்க்கிழமை வரைக்கும் தீட்டு. அடுத்த புதன்கிழமை அவருக்கு தீட்டு கழியது அப்படின்னா அன்னைக்கு இவன் இந்த ஸ்ராத்தத்தை தன்னுடைய அப்பாவோட 1 வாரம் கழிச்சு, இந்த புதன்கிழமை பண்ண வேண்டிய ஸ்ராத்தம் 10 நாள் தீட்டு கழிஞ்சு அதுக்கப்புறமா நடக்கிறது அப்படிங்கிறது. அதுக்கப்புறமா அதுல ஆச்சாரங்கள் எல்லாம் இருக்கு. அப்ப என்னன்னா, தீட்டுல ஸ்ராத்தம் இருந்ததுன்னா, அந்த ஸ்ராத்தம் பித்ரு ஸ்ராத்தமா இருந்ததுன்னா, வருஷாந்தர ஸ்ராத்தமா இருந்ததுன்னா அது அவசியமா பண்ணணும். ஆனா அதுலயே ஒரு தர்ப்பணம் வந்தது அப்படின்னா, தர்ப்பணம் விட்டு போயிடுச்சுதான். அமாவாசை இருக்கு, அந்த அமாவாசைக்கு தீட்டுல நப்ப எடுத்து அப்படின்னாரு, அதுக்காக அப்புறமா பண்ண வேண்டியது இல்லை. இப்படி நிறைய உட்பிரிவுகள் உள்ளுக்குள்ள ஆச்சாரங்கள்ல பல வகைப்பட்டதான தன்மைகள் எல்லாம் இருக்கு. அதனால அவர் சொல்றார், மிருதாஹனிச்ச கர்த்தவ்யம் ஏகோதிஷ்டம் அத்தः பரம். இறந்து போன அன்னைக்கு பண்ணணும், ஏகோதிஷ்டமும் பண்ண வேண்டியது. ஆஹ்வானாதி கிரியா தெய்வ நியோகரஹிதம் ஹிதத். ஆஹ்வானம், அவளெல்லாம் ஆகச்சந்து மகாபாகான்னு மந்திரங்கள் இருக்கு. ஆஹ்வானாதி கிரியா தெய்வ நியோகரஹிதம். அப்படி தேவதைகளை உத்தேசிச்சு நம்ம ஸ்ராத்தத்துல தேவதைகளையும் விஸ்வதேவர்கள் எல்லாம் வைப்போம். அப்படி எல்லாம் இல்லாமல் இந்த ஸ்ராத்தத்தை பண்ணணும் அப்படின்னு சொல்றார். இதாவது ஏகோதிஷ்டம், இந்த முதல் நாள் பண்ண வேண்டிய ஸ்ராத்தம் அப்படிங்கிறார். ஏகோர்க்ய தத்ர தாத்தவ்யா
அங்க ஒரே ஒரு அர்க்கியம் தான் கொடுக்கணும். ததை வைக பவித்ரகம், ஏக பவித்ரகம், மொத்த புல் தர்பம். அது அப்பா போன அன்னைக்குதான் அதை போட்டுக்கிறது. ஏக பவித்ரகம் பிரேதாய பிண்டோ தாத்தவ்யோ புக்தவத்சு த்விஜாதிஷு. அந்த ஏகோதிஷ்ட தன்னைக்கு அந்த பிராமணர் சாப்பிட்ட பிறகு அந்த இடத்துல ஒரு பிண்டமானது வைக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறார். பிரஷ்னச்சதத்ராபிரதிஹி யஜமானத்விஜன்மனாம் அக்ஷய்ய மபு அமுகஸ்யேதி வக்தவ்யம் விரதௌ ததா. அதுல பிரஷ்னச்ச தத்ர அபிரதிஹி எல்லாம் நல்லபடியா இருந்துதா அப்படின்னு ஸ்ராத்தத்திலேயே கேள்வி கேட்போம். அதே மாதிரி திருப்தோசி அப்படின்னு கேட்போம். திருப்தோசி அப்படின்னு கேட்கணும். அது சௌக்கியமா இருந்ததா, சாப்பிட்டீங்களா, திருப்தியானீங்களான்னு. அவரும் திருப்தோஸ்மின்னு சொல்லணும். அந்த திருப்தோஸ்மின்ற வார்த்தை தான் ரொம்ப முக்கியம் ஸ்ராத்தத்துல. அதுல சொல்லணும். அது இவர் சொல்றார். தத்ராபிரத்தில் யஜமான த்விஜன்மனாம் அக்ஷய்ய புக்தம் அபுக்தம் அக்ஷய்யம் அஸ்வக்ஷய்யம் அப்படின்னா சொல்லுவா. அது அதே மாதிரி அமுகஸ்ய அக்ஷய்யம், யார் போயிட்டாரோ அவருக்கு அக்ஷய்யம், அவருக்கு திருப்தின்னு சொல்லணும். நான் திருப்தோஸ்மின்னு மற்ற ஸ்ராத்தங்கள்ல சொல்லுவோம். அதாவது விஸ்வதேவஸ்தானத்துல நான் சாப்பிட்டு இருக்கேன், அந்த விஸ்வதேவனான எனக்கு திருப்தின்னு சொல்லுவோம் மற்ற ஸ்ராத்தங்கள். ஆனா இன்னைக்கு அந்த ஏகோதிஷ்டம் அவர் ஒருத்தருக்காக பண்ணிருக்கு. அதனால அவருக்கு அக்ஷய்யம், அவருக்கு திருப்தின்னு சொல்லணும். வக்தவ்யம் விரதௌ ததா ஏகோதிஷ்டமயோ தர்மஹ. ஒரே பிரிண்டிங் சரியாவே இல்லை. ஏகோதிஷ்டமயோ தர்மஹ இச்சமாவத்சராத் ஸ்மிருதாஹ சபிண்டீகரணம் தஸ்மின் காலே ராஜேந்திர தச்ருணு. இப்படி இந்த ஸ்ராத்தம் ஏகோதிஷ்ட ஸ்ராத்தம் 12வது மாசத்துல பண்ணிட்டு அதுக்கப்புறமா சபிண்டீகரணம் பண்ணணும். ஏகோதிஷ்டமயோ தர்ம இச்சம் ஆவத்சராத் ஸ்மிருதாக, ஒரு வருஷத்திற்கு அப்புறமா சொல்லப்பட்டிருக்கிறது. சபிண்டீகரணம் தஸ்மின் காலே ராஜேந்திர தச்ருணு. அதுக்கப்புறம் அந்த சமயத்துலதான் சபிண்டீகரணம் பண்ணணும். அதை நான் எப்படின்னு சொல்றேன்னு கேட்டுக்கோ அப்படிங்கிற. அப்ப ஒருத்தன் இறந்து போன அன்னைக்கு பண்ண வேண்டியதான ஸ்ராத்தம், ஒரு வருஷம் கழிச்சு பண்ண வேண்டியதான ஏகோதிஷ்டம். ஏன்னா அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமா பிரேத்தமா இருக்கிறவனுக்கு ஒவ்வொரு வருஷமா தான் கை கால்கள் எல்லாம் முளைக்கிறதா இருக்கு இந்த மாசம் ஸ்ராத்தம் பண்றதுனால. அப்படி அவனை நன்னா சரீரத்தை வளர்த்து ஸ்ராத்தத்தை மாசம் நாம பண்ணி மாசிக்கத்தை பண்ணி நம்ம அப்பாவினுடைய அந்த பிரேத சரீரமா இருந்தத பித்ருலோகத்திற்கு கந்தாவா போகிறதுக்கு உரியதான சரீரத்தை நாம ஏற்படுத்தி கொடுத்து ஸ்ராத்தம் சரியா பண்ணாதான் அப்பாவுக்கு அதெல்லாம் ஏற்படும், அந்த சரீரம் சரியா ஏற்படும் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு வருஷம் கழிச்சு அவனுக்கு ஒரு ஸ்ராத்தம் ஏகோதிஷ்டம். அதுக்கு அடுத்தது சபிண்டீகரணம்ங்கிறது. இப்படி ஏகோதிஷ்டம் ஒரு வருஷத்தினுடைய முடிவுல பண்ணணும். சபிண்டீகரணம் எப்படி பண்ணணும்னு நான் சொல்றேன்னு கேட்டுக்கோ அப்படின்னு சொல்ல போறார். அத நாம அவர் சொல்றத நாம அடுத்த வாரம் கழிக்கலாம். இந்த மாதிரி சமயத்துல இதை நிறுத்துறதெல்லாம் உச்சிதம் இல்லதான், ஆனா அவகாசம் இருக்குல்ல, அதனால பெருமாள் அனுகிரகத்துல நாம் சேவிக்கலாம். இதெல்லாம் சிலதெல்லாம் அவசியமா அப்படியே ஆழ தெரிஞ்சுக்கணுங்கிறது இல்ல, இருக்கு சொல்றேன்னதான். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.